ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். இது ஆன்கோயிங்ல சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க நாடு 9 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியும் டிஃப்ரெண்டான சூழ்நிலைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் மோச்சுவான். இங்க ஸ்ட்ராங்கான ராணுவ படை இருக்கு. இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அடுத்து காங்சுவாங். இந்த பகுதி ரொம்பவே வறட்சியானது, அதனால மக்கள் பஞ்சத்துல இருக்காங்க. அடுத்து டச்சுவான். இங்க மலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால கனிம வளம் அதிகம். அடுத்து யாஞ்சுவான். இங்க கொஞ்சம் தரிசு நிலை இருக்கு, ஆனா இவங்க பூக்கள் மற்றும் பழங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இஞ்சுவான். இங்க அதிக அளவு மழை பெஞ்சிருக்கு, அதனால வருஷம் ஃபுல்லாவே பசுமையா தான் இருக்கும். இந்த மாதிரி 9 பகுதியிலும் ஆண்களோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. ஆனா ஜிச்சுவான் அப்படி கிடையாது. இங்க ஆண்கள் பெண்கள் சமம், யாருக்கும் யாரும் சேவை பண்ண வேண்டியது கிடையாது. இந்த பகுதியில் தான் ஹீரோயினும் இருக்கா. அடுத்து டான்ஸ்வான். இங்க பெண்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க, பட் நேர்மையா இருப்பாங்க. அடுத்து கிழக்கு ஜிச்சுவான். இது வர்த்தக செழிப்பான இடம். இங்க மக்கள் பரம்பரையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பணக்காரங்களை கொஞ்சம் நல்லாவே மதிப்பாங்க. இந்த 9 பகுதிகளுக்கும் ஹெட் சென்ஸ்வான் தான். எல்லா நாட்டும் போட்டி போட்டதுல சென்ஸ்வான் தான் மாபெரும் வெற்றி. அதனால அவங்க அமைதியா இருக்கிறதுக்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மாதிரி ஒரு ரூலை போட்டிருக்காங்க. அதுபடி 9 பகுதிகளில் இருந்தும் கரெக்டான ஏஜ்ல இருக்க பொண்ணுங்களை சூஸ் பண்ணி சென்ஸ்வான்ல இருக்க இளவரசர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சோ அதுக்காக இப்போ 9 பகுதிகளில் இருந்தும் சென்ஸ்வானுக்கு குதிரை வண்டியில பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கழுத வண்டியில வந்துட்டு இருக்கா. உள்ள இருக்கிறது ஹீரோயின் தான். ஏதோ பலமா தேடிக்கிட்டு இருக்கா. அப்பவும் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கல, கரெக்டா சொல்லிடணும்னு சொல்றாரு. கவலையை விடுங்க, நீங்க இந்த வேர்க்கடலை சாப்பிடுங்கிறா. இவங்க குடும்பத்திலேயே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது இவங்க அப்பா மட்டும்தான். ஆனா அப்பாவுக்கு கொடுத்த பதவியோ ரொம்ப குறைவான பதவி. அரண்மனையில செல்லுபடியாகாது, சோ அரண்மனைக்கே உள்ள விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலியை பத்தி கேட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க குடும்பம் 3 தலைமுறையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்ல என் அப்பா மட்டும்தான் பாஸ் ஆனாரு, ஆனா அவருக்கு ரொம்ப தாழ்வான ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க. இதனாலே என்னமோ அவரை அரண்மனைக்குள்ளேயே விட மாட்டாங்க. நாங்க ரொம்ப சாதாரண குடும்பம், எங்களுக்குன்னு ஒரே ஒரு வயல் மட்டும்தான் இருக்கு, அதை தவிர வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ல அம்மா கேட்டுட்டு, உன்னை அவங்க படிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவியாமா அப்படிங்கிறாங்க. படிப்பா, புக்கை பத்தியோ கலைகள் பத்தியோ ஒன்னும் தெரியாது, மெனு கார்டை கொடுத்தா நான் சூப்பரா படிப்பேன், மெனு கார்ட்ஸை படிக்கிறதுல நான் தான் திறமையான ஆளுன்னு சொல்றா. அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா என்ன அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றா. ஒருவேளை இளவரசன் குருடனா இருந்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கவே அவங்க வண்டி திடீர்னு நின்னுச்சு. வந்து பார்த்தா கழுத ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது. பொண்ணு கூப்பிட்டு போறதுக்கு கழுதியடா கொண்டு வருவேன்னு சொல்லி பின்னாடி எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இழுத்தாலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோயின் மேல உட்காந்து குச்சியில பழத்தை கட்டி விட அதுக்கு சாப்பிடறதுக்காக அப்படியே மூவ் ஆகுது. நானே போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க, கவலையப்படாதீங்க, நான் இதுல பாஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. அம்மாவும் அப்பாவும் நீ பாஸ் ஆகலாங்கிற செய்தி கேட்கறதுக்காக நாங்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப எல்லா வண்டியும் சிச்சுவானுக்கு வருது. எல்லா பெண்களும் இறங்கி லைனா நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆயாக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா செக் பண்ணி அவங்க கொண்டு வந்த மூட்டையெல்லாம் புடிங்கி வச்சுட்டு ஒரு பேட்சை கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி செக் பண்றதை பார்த்து ஹீரோயினும் அவ கொண்டு வந்த ஃபுட்டை எல்லாம் அவ ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த லைன்ல டான்ஸ்வானை சேர்ந்த முரட்டத்தனமா இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு பிரின்சஸ் வந்திருக்கா. அவளோட ஈட்டியை மட்டும் இளவரசர் ஸ்பெஷலா அனுமதிக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவளை ஈட்டியோட உள்ள அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோயின் வரா. அவளோட கொட்டி பார்த்தா பையில ஒண்ணுமே இல்ல. நாங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதனால நான் ஒண்ணுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவ பேர் போட்ட பேட்சையை வாங்கிட்டு கிளம்ப ஒளிச்சு வச்சிருந்த அப்போ கீழே விழுந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எங்களே ஏமாத்துவேன்னு சொல்லி செக் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த எல்லா ஐட்டத்தையும் உருவிட்டாங்க. அப்போ ஜியாங்கிற ஒரு பொண்ணு வந்து லைன்ல எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க, அவ தெரியாம சாப்பிடறதுக்காக எடுத்து வச்சிருக்கா, அவளை விடுங்கன்னு சொல்லவும் போன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வச்சிட்டாங்க. இவ ரொம்ப அடக்கமான பொண்ணு. இவ பையில 2 சென்ட் பாட்டில தான் கொண்டு வந்திருக்கா. அது ரெண்டையும் அந்த ஆயாக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணி அவ புக்கை மட்டும் எடுத்துட்டு போக அனுமதி வாங்கிட்டு வரா. ஜியாவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிடே எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாத, எங்க அரண்மனையில நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல யார் சொன்னா எல்லாம் கவலையப்படலையே. இங்க பத்தியான்னு சொல்லி 2 குச்சி மிட்டாயை தலைக்குள்ள சொல்லி வச்சிருக்கா, அதை எடுத்து சாப்பிட்டு வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடுன்னா அவ்வளோ இஷ்டம். இவ எதுக்காக இதுல செலக்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறானா, இளவரசர்கள்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த விஷயம் இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால ஒருத்தனை கட்டினாலும் எனக்கானவனை கட்டி ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைனாலும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். இதான் அவங்க அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க. சோ அதனால செலக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கா. இங்க உள்ள 3 இளவரசர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க வந்திருக்க பொண்ணோட எல்லா போட்டோஸையும் காட்டி இவவே இப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜியாவும் இப்போ அரண்மனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ராஜாக்கு மொத்தம் 11 மகன், அதுல 8வது மகன் இறந்து போயிட்டாரு. சோ இப்போ மொத்தம் 10 மகன்கள் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 4 பிரின்ஸ்க்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. மிச்சம் 6 பேருக்கு தான் இங்க செலக்ட் பண்ண போறாங்க. 5வது பிரின்ஸ் அப்பாவியானவர்.
செவன்த் பிரின்ஸ் அமைதியானவர், அன்பானவரும் கூட. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கு நல்ல சாய்ஸ். 6th பிரின்ஸை மட்டும் சொல்லாம 9th 10th 11th பிரின்ஸ் ரொம்ப யங்கா இருக்காங்க. இதுல செகண்ட் பிரின்ஸ் அழகானவரு, நல்லா படிச்சவரு, புத்திசாலியானவரு, தைரியமானவரு. இவர் கல்யாணத்துக்கு பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்ல ஹீரோயின் கேட்டுட்டு, ஆனா இவருக்கே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிறா. அதனால என்ன, இவரு தான் ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவர், அதனால இவரு ஃபியூச்சர்ல ராஜா அவருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது கூட புரியாம இருக்க மக்கள்னு சொல்றா. இப்போ செலக்ஷனுக்கு பெல் அடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ஈட்டி கொண்டு வந்த பிரின்சஸ கேட்கறாங்க. அவளோட பதில் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். எங்க நாட்டுல ஆண் பெண் பாகுபாடுலாம் கிடையாதுன்னு சொல்றா. ஜியாவை கேட்டா, கணவனுக்கு சேவை செய்யறது தானே எங்களோட பணி, அதுக்கே எங்களை அர்ப்பணிப்போம்னு சொல்றா. இங்க ஹீரோயினை கேட்டா, எங்க நாட்டுல எல்லாரும் சமந்தான், யாரும் யாருக்கும் சேவையெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்றா. ஃபியூச்சர் பிளான கேட்டா, ஒருத்தி எல்லா பக்கத்துலயும் போய் பாப்பேன்னு சொல்றா. ஜியா, என் வாழ்க்கை ஃபுல்லா என் கணவரோட சிரிப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்கிறா. ஹீரோயினை கேட்டா, நான் இன்னும் யோசிக்கலன்னு சொல்றா. சரி, ஃபேமிலி பேக்ரவுண்ட கேட்டா, அவ பிரின்சஸ்னாலே உங்களுக்கு புரியாதாங்கிறா. அடுத்து ஜியாவை கேட்டா, என் வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணனுக்கெல்லாம் இங்க உயர் நீதிமன்றத்துல வேலை பண்றாங்கிறா. ஹீரோயினை கேட்டா, ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய லென்த்தா சொன்னா இல்லையா டைலாக், அதை தான் சொல்றான். 3 தலைமையா விவசாயம் பண்றோம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஒரே ஒரு சிறிய வயல் மட்டும் தான் இருக்கு, என் அப்பா மட்டும் தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாரு, அவருக்கு ரொம்ப கீழே உள்ள ஒரு பதவி தான் கொடுத்துருக்காங்க, அதனால அரண்மனைக்குள்ளேயே வர முடியாதுன்னு சொல்றா. சரி எல்லாரும் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. அந்த 2 பொண்ணுங்களும் ஓகேங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஹீரோயினும் அவகிட்ட ஒரு வேலை என்ன செலக்ட் பண்ணிட்டா என்ன பண்றேன்னு சொல்லி பயப்பட்டு வந்துட்டு இருக்கா. நீ சொன்ன பதிலுக்கு அவங்க உன்ன கதவு கழுவு கூட வைக்க மாட்டாங்க, துரத்தி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வரா. இங்க அந்த 3 பிரின்ஸ்ல அந்த அப்பாவியான பிரின்ஸ் இருக்காரு இல்லையா, அவருக்கு நம்ம ஜியாவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா அவ செகண்ட் பிரின்ஸ் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்துல இருக்கா. இங்க மத்த பிரின்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதையெல்லாம் செலக்ட் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ற வேலையை பார்க்கணும், அப்பதான் ஒரு நிலையான வேலை கிடைக்குங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு வயிற்று வலி வர அந்த 5th அப்பாவி பிரின்ஸ் தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து ஜியாவை பார்த்ததும், தம்பி நீ ஏன் பார்த்து போய்க்கோ, டாக்டரை போய் மறக்காம பார்த்துட்டு சரியான்னு சொல்லி ஹீரோவை தனியா விட்டுட்டு இப்போ அவ பார்க்கணும்னு சொல்லி அவ முன்னாடி வந்து வேலை செய்யற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஹலோ சார், எனக்கு போற வழி மறந்துடுச்சு, அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்கிறா. வாமா நானே கூப்பிட்டு போறேன்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு வர அங்க உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவ ஃபர்ஸ்ட் பிரின்ஸை பார்த்ததும், இந்த செஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வளர்ந்து விட்டுட்டு இருக்கா. இவ பேசுறது செகண்ட் பிரின்ஸ்க்கு பிடிச்சிருச்சு. நான் வேணும்னு இதெல்லாம் பேசுறேன், ஏதோ தோணுச்சுன்னு சொல்லி பேசிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்நாக்கையும் 3 பேருக்கு கொடுத்துட்டு வழிகாட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்பாவி பிரின்ஸ்னு சொல்லிட்டு அவ நானே போய்க்கிறேன்னு சொல்லி கிளம்ப, வா நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி செகண்ட் பிரின்ஸ் கூட்டிட்டு போறாரு. பாவம் அப்பாவி பிரின்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல, பாவமா பாக்குறாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு கொலப்பசி. ஒரு இடத்துல வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆளு கடை சாத்திட்டு கிளம்பிட்டான். வேற வழியே இல்லைன்னு சொல்லி இப்போ இவ்வளவு உள்ள பூந்து இருக்க ஃபுட்டை எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து குறைச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு சரியான வயிற்று வலி. அட, நீங்க இன்னும் சாப்பிடலையா, அதனாலதான் வயிற்று வலிக்குது, இருங்க நான் இப்பவே போய் உங்களுக்காக ஃபுட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபுட் எடுக்க வரான். இப்ப ஏதாவது ஃபுட்டு கொடுத்தே ஆகணும் இல்லையா, அதனால வச்சிருக்க பூசணிக்காயை மட்டும் எடுத்து உள்ள போட்டு ஒரு டேக மாட்டி கொடுத்துட்டா. அவனும் திறந்து பார்த்துட்டு சரி ரெடி பண்ணி வச்சுட்டான்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட வச்சா வெறும் பூசணிக்காய் மட்டும் இருக்கு. இப்படியே ஒவ்வொன்னா கொண்டு வர பேர் என்னமோ பெருசா இருக்கு, உள்ள பார்த்தா சிறுசா இருக்கு. இப்ப கடைசியா அவன் திரும்ப வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதெல்லாம் போடுறா. பத்தாவதுக்கு அவ பேட்சை உள்ள வச்சு அனுப்பி விட்டா. அந்த ஆளு திட்டிட்டு இந்த டைம் மட்டும் நீ சரியா சமைக்கல அவ்வளவுதான் பாத்துக்க, நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறான். போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேட்ச் இருக்கு. இப்ப ஹீரோ எழுந்து வர இவன் நல்லா சாப்பிட்டு இருக்கா. யார் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவரை பார்த்தா பெரிய இளவரசர் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி ஜியா சொன்னதை யோசிச்சு பாக்குறா. அவரு ரொம்ப வீக் ஆனவரு, அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும்னு வேற சொல்லியிருக்கா. நான் 6th பிரின்ஸ்க்கு கீழே வேலை செய்யறேன், ஏதோ விசகீதோ இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறா. சரிம்மா 6th பிரின்ஸ் பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த புக்ல 6th பிரின்ஸ் ரொம்ப குட்டியா தெரிவாரு, அவரு ரொம்ப தெளிவற்றவர் அப்படிங்கிறா. இங்க பாருங்க, இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, இப்ப நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவ கிளம்பினதும் இங்க ஹீரோக்கு வயிற்று வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ முடியாம படுக்க இப்ப போனவ திரும்பி வந்து மனசு கேட்கல, அதனால சரி ஹாஸ்பிட்டலுக்காக கூப்பிட்டு போகணும் இல்லையா. ஹீரோ அவளால நவுத்தவே முடியல, தூக்குறங்கிற பேர்ல துணி எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கா. எப்படியோ மல்லு கட்டி ஒரு வழியா தூக்கிட்டு வந்துட்டா. இப்ப கட் பண்ணி அவ ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. நான் சாப்பிட்டு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுடி, அவர் வேற பாவம் எப்படி இருக்காருன்னே தெரியல, நான் தூக்கிட்டு வரவே நீ போ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி வேற என்ன தாட்டி விட்டுட்டாரு, நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அப்போ ஒரு ஆன்ட்டி வந்து உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அப்பாடா ஒரு வழியா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நான் வீட்டுக்கு தான் போறேங்கிற சந்தோஷத்துல ஜியா கிட்ட நீ நல்லா பாத்தீங்க நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சந்தோஷமா வந்து பாக்குறா. பார்த்தா வேற வண்டி நிக்குது.
இது ஒன்றும் ஏன் வண்டி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அட நீங்க தான் 6th பிரின்ஸோட ஃபியூச்சர் ஒய்ஃப், உங்களை தான் செலக்ட் பண்ணிருக்காரு, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா அவரெல்லாம் என்ன செலக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது, நான் வரவே மாட்டேன்னு சொல்லி வெளிய இருக்க கம்பத்தை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. ஆனா அவங்க அவளை பிடிச்சு உள்ள தூக்கி போட்டு இப்போ தூக்கிட்டு போறதோட ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ்ஸோட வந்து இறங்குறா. கல்யாணமே முடிஞ்சிடுச்சு போல, ஹீரோவையே காணோம். தனியா இவளை மட்டும் கூட்டிட்டு வந்து முன்னோர்களை வணங்கணுமான்னு சொல்லி ஊதுபத்தி எல்லாம் பத்த வைக்கிறாங்க. கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்காக வேலை செய்ய 2 பணிப்பெண்கள் இருக்காங்க. ஒருத்தி பேரு யூபிங், இன்னொருத்தி பேரு யூசான். அவங்க நம்ம ஹீரோயினை பத்தி மேடம்னு சொன்னதும் என்னது என்னையா மேடம்னு கூப்பிடுறீங்கன்னு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவர் எப்படி என்ன சூஸ் பண்ணாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்பதான் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த பொண்ணுகள்லயே ஹீரோயின் மட்டும் தான் ரிஜெக்ட். அப்படி வந்த பொண்ணை அனுப்பிட்டாங்கன்னா அவங்க போட்டிருக்க அமைதி பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது. அதனால நீ தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு 9th பிரின்ஸை பத்தி கேட்க, ஐயோ அப்பாப்பா நல்லா ரொம்ப சின்ன பையன், எனக்கு நிறைய படிக்கணும்ன்றான். உடனே 7th பிரின்ஸ் யாரு பொண்ணுன்னே தெரியாம நான் கல்யாணம் பண்ண ரெடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சரி நீ தான் இவைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. என்னது அவ்வளோ, அந்த பொண்ணு எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா, என்னாலாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்க நம்ம ஹீரோ வந்து அமைதி பேச்சுவார்த்தை எதிராக போயிடும் இல்லையா, அதனால சுமூகமா போறதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்பவும் சரி சும்மா கல்யாணம் பண்ணிக்க, இன்னொரு நல்ல பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோக்கு வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நிக்கிற பாடே இல்லன்னு சொல்லி நிறைய பேர் ஹாட் வாட்டர் கொண்டு வாங்கன்னு சொல்லி அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோயின் வந்து எட்டி பார்த்தா 5th அப்பாவி பிரின்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நின்னுட்டு ஐயோ என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே, இன்னும் பாதி மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவன் செத்துருவான் போலேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரு எக்ஸாமுக்கு சொல்லிட்டு இருக்காரு, இவ ஒருவேளை உண்மையாவே 15 நாள் செத்துருவாருன்னு சொல்லிட்டு படு சந்தோஷத்துல வந்து அந்த 2 மெய்ட் கிட்ட கேட்க, இப்படி எல்லாம் யாரும் பேசுறதுக்கு அனுமதியே கிடையாது. அரசியரோட உடல்நிலை பத்தியோ 6th பிரின்ஸ்க்கு உடம்பு சரியில்லை சாக போறாரு நல்லா பேசினீங்கன்னா அப்புறம் உங்களை தூக்கிலேயே போட்டுருவாங்கன்னு சொல்லி பயப்படுத்துறா. அதெல்லாம் பொருட்டா மதிக்காம இப்போ ரொம்ப சந்தோஷமா காலண்டரை எடுத்து கடைசி நாள்னு சொல்லி ஜூலை 24 மார்க் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு அதை விட சந்தோஷத்துல லெட்டர் எழுதுறா. என் புருஷன் சீக்கிரமாவே செத்துருவாரு, அதனால நான் சீக்கிரமாவே அங்க வந்துருவேன்னு சொல்லி எழுதியிருக்கா. அப்புறமா அடுத்த ஜென்மத்துல நீங்க ரொம்ப நாள் ஹெல்த்தியா வாழணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறா. ஹீரோ கொஞ்ச நாள் தானே இருக்க போறான், சோ இருக்கிற வரைக்கும் அவரை நல்லா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பாக்கலான்ட்டு வரா. இவளும் இளவரசரேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் பெட்டு பக்கத்துல வந்து நின்னுட்டு கீழே பார்த்தா ரத்தமா இருக்கு. ஐயோ ரத்தம் ஒருவேளை செத்து போயிட்டாருன்னு சொல்லி இளவரசரே கத்த ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பின்னாடி ஹீரோ கேட்டுட்டு மெதுவா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு போது நிறுத்துங்கிறாரு. அடுத்த அப்பு இப்ப ஹீரோவை திரும்பி பார்த்ததும் இவரெல்லாம் நம்ம அங்க ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் அவளோட பேட்ச் எடுத்து கொடுக்க அவ்வளவுதான் மண்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி எழுத ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவும் பரவாயில்ல எந்திரின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு உன் ஃபேமிலி பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முன்னாடி சொன்ன கதையை தான் 3 தலைமுறையா விவசாயம் பண்றோம்னு ஆரம்பிக்க எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லுங்கிறாரு. தெரியாத விஷயமா, என் அப்பா நல்லா சமைப்பாரு, அம்மாவை கூட நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கான், எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருப்பான்னு சொல்றா. உனக்கு படிக்க எழுத தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான். ஓ நல்லா படிப்பனே, என்ன ஒண்ணு புக்கு பத்தியும் கலைகள் பத்தியும் அவ்வளவா தெரியாது, மெனு கார்டை கொடுத்தா சூப்பரா படிப்பேன், ஃபுட்டை கூட சூப்பரா டேஸ்ட் பண்ணி சொல்லுவேன் அப்படிங்கிறான். போதும் உனக்கு பிடிக்காது ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கறான். பிடிக்காதா, எனக்கு எழுதுறதுதான் பிடிக்காது, நான் ஏதாச்சும் சாப்பாடு திருடிறேன்னா எழுதுன்னு போட்டு என்ன அடிச்சு கொண்டுருவாங்க, சாப்பாடு திருடுறதுதான் தப்பா அப்படிங்கிறா. தப்புதான், நீ பண்ணதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் எடுத்தே ஆகணுங்கிறான். அப்படி என்ன பனிஷ்மெண்ட் அவ கேட்க, எழுதுறதுதான் பனிஷ்மெண்ட், மெனு கார்டை 100 டைம் எழுதணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் ஹீரோவியோ குறுன்னு பார்த்துட்டு பாவம் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவார்ல, நீங்க இதை பத்தியோ கவலைப்படாதீங்க, நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு போறா. இப்போ அந்த அப்பாவி 5th பிரின்ஸை தான் காட்டுறாங்க. அவனை சேர்ல கட்டி போட்டு வழுக்க டைமா தூக்கிட்டு போய் ஒரு சேம்பருக்குள்ள அடிச்சிட்டாங்க. உள்ளே இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஏட்டியோட வந்தா இல்லையா அந்த பிரின்சஸ் தான் இருக்கா. இங்க பாரு நீ இப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளவலன்னு பேச ஆரம்பிக்கிறான். அவ கத்தி அப்படி இப்படி ஆட்டி கை தவுத்துட்டா. பரவாயில்ல உன்னை பாராட்டுற, இருந்தாலும் நீ என்னோட மனைவி, அதனால நீ என்கிட்ட மரியாதையை தான் நடந்துக்கணுங்கிறான். மரியாதையா, நீ என்னோட கணவனா இருக்கணும்னா என்ன தோக்கடிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு ஹார்ம் ரெஸ்லிங் வைக்கிறாங்க. இவனும் மல்லு கட்டி கீழே தள்ள பாக்குறான். 2-3 டைம் பார்த்தான், ஒன்னும் முடியல. அதுக்கு பதிலாக அவன் 4-5 டைம் இவ கையை அடிச்சு கையவே உடச்சு விட்டா. அடுத்து ஜியாவை கட்டுறாங்க. இவ செகண்ட் பிரின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிருக்கா. ஆனா செகண்ட் பிரின்ஸ்க்கு தான் ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கே, அதனால ரொம்ப பொலைட்டா கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு டீ கொடுக்க என்ன அது இன்னும் ஃபில் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்களோட மெய்டு அந்த டீயை ஊத்த கேள்விப்பட்ட 5th பிரின்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தேமா, அப்புறம் எதுக்காக செகண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ண, உன்னோட தந்திர வேலையில இங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அந்த கொதிக்கிற காஃபி அவ மேல படப்படவே ஊத்திக்கிட்டே இருக்காங்க. வச்சுட்டு எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா செகண்ட் பிரின்ஸும் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் பாக்குறாங்க. உன் கைக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப அவரும் போய் உட்காந்து அந்த டீ எடுத்து குடிக்க, இது டச்சுவானோட டீ தானே, ரொம்ப சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், உலகத்திலேயே ஃபேமஸ் ஆனதும் கூட, நான் இதை டேஸ்ட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பரவாயில்ல இந்த இதையே குடின்னு சொல்லி அவரோட கொடுக்க அவ்வளவு அது ஆசையா வாங்கிக்க அந்த அம்மா எழுந்து அதை தட்டி விட்டுருச்சு. இவ்வளவு மண்டி போட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ செகண்ட் பிரின்ஸ் எழுந்து அவளை எழுப்பி விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்துட்டாரு. ரூம்ல வந்தும் அவ அப்படிதான் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ல அவளும் மெச்சூர்டா ஆன்சர் பண்றா. யாருக்குமே பிடிக்காது செகண்ட் வைஃப்,
வந்தா அவங்கள நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ண அவ ஏதோ பிளானோட தான் உள்ள பூந்துருப்பா போல. இப்போ அடுத்த நாள் பெண்கள் எல்லாரும் ஸ்டடி ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா படிக்கலனா அப்புறம் உங்க புருஷனும் சேர்ந்துதான் இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜியா பார்த்துட்டு அம்மா உனக்கு படிக்கவே பிடிக்காதுல்லங்கிறா. ஆமா இருந்தாலும் 6th பிரின்ஸ்க்கு எந்த ஒரு தொலையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் நல்லா படிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் உட்கார்றா. அவங்க 9 பகுதியில பிரிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் பழக்க வழக்கம்னு சொல்லி ஆரம்பிக்க ஹீரோனுக்கு கண்ணெல்லாம் சொக்கி நல்லா தூங்கிட்டா. பெல் அடிக்க வந்தா மேடம் எந்திரிக்கிறாங்க. அப்பாடா கிளாஸ் முடிஞ்சுதான் நிமிர பெஞ்ச் மேலேயே படார்னு அடி. நீங்க என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, உங்களால இது கூட ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதா, உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம 30 சென்ட் கட்டி ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப நைட்டு சாப்பாடெல்லாம் முன்ன இருக்க சோகமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்ததும் இன்னைக்கு ஸ்டடி ஹால்ல எப்படி போச்சுன்னு சொல்லி கேக்குறா. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி பரவாயில்ல விடு சாப்பிடுன்னு சொல்றாரு. முன்னையே சொல்லிருப்பாங்க இளவரசர் சாப்பிட்ட அப்புறம் தான் இவங்க சாப்பிடணுமாமா. அதனால இவ ஹீரோவைய குறுன்னு பாக்க சரின்னு ஹீரோ ஒன்னு எடுத்து சாப்பிடுறான். உடனே சந்தோஷமா இவளும் அவ என்ன சாப்பிடுறானோ அதே மாதிரி இவளும் அந்த பிளேட்டை மட்டும் டச் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. ஹீரோவோட பாடி கார்டு இருந்துட்டு ஹீரோக்கு வயிறெல்லாம் சரியில்லை, அதனால இனிமேல் நான்வெஜ் எல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவ பயங்கரமா முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் ஒரு நான்வெஜ் பிளேட்டை டச் பண்ண இவ உடனே ஓடி போய் அதை எடுக்கிறா. இன்னொன்னு டச் பண்ண அதுல இருந்து எடுக்கிறா. சரி அந்த பக்கமா இன்னொன்னு டச் பண்ண அதையும் ஓடி வந்து எடுக்கிறா. என்னடா இவ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 டைமுக்கு மேல பெஞ்சில இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ். உடனே பெரிய கிண்ணமா எடுத்து இருக்கிற நான்வெஜ் எல்லாம் வலிச்சு போட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது இவ பண்றதெல்லாம் பார்த்தா. சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இளவரசி மெதுவா சாப்பிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு போகும்போது மீன் பிளேட்டை டச் பண்ணவே இல்லை, அதையும் டச் பண்ணி கொடுத்துட்டு போறா. இவ்வளவு அந்த மீன் எடுத்து வெளுத்து கட்டிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவுக்காக மருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கே கொஞ்ச நாள் தானே இருக்கு, எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டுலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால நான் எல்லாத்தையும் படிச்சாகணும்னு சொல்றான். ஓ சரி கவலைப்படாதீங்க, நீங்க போய் சேர்ந்த அப்புறமா உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு புக்கா தினம் எரிக்கிற சரியா அப்படிங்கிறா. நீ எரிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, ஆல்ரெடி எல்லாத்தையும் மனப்படம் பண்ணியாச்சுன்னு சொல்றான். ஆமாமா நீங்க பெரிய அறிவாள் தான். சரி உங்களுக்கு பிடிச்சது என்ன, ஆசை என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டி நான் அதை பண்றேன்னு சொல்லி நோட்ஸ் எடுக்க என்னோட ஆசை நீ இப்போ இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டான். நீங்க சொல்லலாம் என்ன, நான் வேற யாச்சும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவளும் போறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு தான் லெட்டர். இளவரசர் ரொம்ப சீக்கிரமாவே இறந்துருவாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன்னு எழுதுறா. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட அவனோட பாடி கார்டு இளவரசி பண்றதே சரியில்லை, 9th பிரின்ஸ் 11th பிரின்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவ வேற ஏதாவது பிளானோட வந்துருப்பாளோ அப்படிங்கவும் யார் அவளுக்கு அவ்வளோ பெரிய மைண்ட் எல்லாம் கிடையாது, அவளால அப்படியெல்லாம் பிளான் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வராரு. பார்த்தா இப்போ ஃபுல்லா பூவா இருக்கு. ஹீரோயின் வந்து உங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ண, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறா. நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல உங்களை பத்தி யாருக்குமே தெரியல, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கூட தெரியல, அதனால தான் சும்மா ரேண்டமா இருக்கிற பூவா வச்சு விட்டேன், உங்களுக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, இந்தாங்க இதை பாருங்கன்னு சொல்லி டிராயிங்க காட்டுறா. பரவாயில்லையே சூப்பரா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் வாயை பழுந்து பார்க்க உங்களை மறக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவு போய் உன் போட்டோவை மாட்டுறா. அதையே அங்க மாட்டுறங்கிற மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருக்க. இங்க பாருங்க நீங்க போன அப்புறமா இந்த போட்டோ வந்து பார்த்தா பாக்குற எல்லாருக்குமே நீங்க பேசினது பண்ணது எல்லாம் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேங்கிறா. எனது கிஃப்டா வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா நாய்க்குட்டி வருது. நாய்க்குட்டினா ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல, எடுத்து அழகா கொஞ்சிக்கிட்டு இருக்க. அவனோட பாடி கார்டும் இங்க இளவரசருக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், மூத்த இளவரசருக்கு நாயினா அலர்ஜி. இவரு ஒரு நாள் ஃபுல்லா மடி போட்டு கெஞ்சினாரு, ஆனா அவர் கண்டுக்கவே கண்டுக்கல, கொண்டு போய் அடுத்த நாளே அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. இதை என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண ஹீரோயின் இப்ப வந்து இப்ப நீங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த நாயை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்றா. யாரு அவர் சொல்றதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, இதுக்கு நான் லீ பாய்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறான். இது என்னது என் பேரோட ஒத்து போகுதே அப்படின்னு அவ கோவப்படுறா. நீ தானே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், அதனால தான் இப்படி பேர் வச்சேன், நீ கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லவும் அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கோவமா அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்போ அவளோட மெய்டு வந்து உங்களுக்கு வேண்டிதான் எங்க இளவரசி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அவங்க உங்களை லவ் பண்றாங்க, அது இன்டெரக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஹீரோவும் டவுட்டோட அவனோட ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல 5th பிரின்ஸ் உட்காந்துட்டு இருக்காரு. கையெல்லாம் உடஞ்சு போச்சு, கட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ண பாவத்துக்கு கையை உடச்சு விட்டுட்டானு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கவே முடியல, என் மேல உண்மையாவே அக்கறையா தான் இருக்காரான்னு தெரியல, மருந்தெல்லாம் கொண்டு வந்து தரா, கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான், ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி அவன் யோசிக்க. ஓஹோ உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிட்டானு ஏன் முன்னாடி நீ பீத்திட்டு இருக்கியா, எனக்கு ஒரு நேரம் வருடன்னு சொல்லி எழுந்து போயிட்டான். இங்க ஹீரோவோ அது எல்லாம் கண்டுக்கவே இல்ல, ஒருவேளை அவன் என்ன லவ் பண்றாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அடுத்த நாள் 2 பேரும் உட்காந்து எம்ப்ராய்டிங் போட்டுட்டு இருக்காங்க. செகண்ட் பிரின்ஸோட ஒய்ஃப் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணாங்களாமாவே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு ஜியாவும் இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க அப்படி நடத்தினாலும்
பிரின்ஸ் என் கூட நல்லா தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றா. உன்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, எல்லாம் கொஞ்ச நாள் தான், நான் சீக்கிரமாவே போயிருவேன், என் அப்பா அம்மா கூட லெட்டர் எழுதிட்டு இருக்கேங்கிறா. உனக்கு ரூல்ஸே தெரியாதா, இளவரசிகள்லாம் யாருக்கும் லெட்டர் எழுதக்கூடாது, எழுதுற லெட்டர் எல்லாம் வெளியவே போகாதுன்னு சொல்றா. அப்பவும் எனக்கு கவலை இல்ல, என் புருஷன் அதை படிச்சாலும் ஒன்னும் கண்டுக்க மாட்டாருங்கிறா. இப்பதான் அதை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அவளுக்கு தெரியாத போல அதான் எழுதிருப்பான்னு ஹீரோவும் கொஞ்சம் இதா சொல்ல, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவ என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அவ எடுத்து படிக்கிறா. இளவரசர் சீக்கிரமாவே சாக போறாரு, நான் சீக்கிரமாவே வந்துருவேன், அவர் சாகுற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, நான் சீக்கிரமா வந்துருவேன்னு எழுதி வச்சிருக்கா. இதை அவர் படிச்சுட்டு ஹீரோவை விட ரொம்ப ஆவேசப்பட்டு இருக்காரு. எக்ஸாம் நாள தான் இவன் உங்களோட சாகுற நாளும் குறிச்சு வச்சிட்டு இருக்கா, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோவும் இப்பதான் யோசிக்கிறான். அப்போ வாழ்நாள் ஃபுல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னது, கிஃப்டா கொண்டு வந்து கொடுத்தது எல்லாமே இவன் சாகுறான்னு சொல்லிதான். இது இப்போ ஹீரோவோட பாடி கார்டும் அந்த லெட்டர் படிச்சு பார்த்துட்டு, அவ உங்களை விரும்பவே இல்ல, அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நீங்க சாகணும்னு விரும்புறா, இப்படியே நீங்க விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்ல, விடு எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஜூலை 1 டேட்டை பார்த்துட்டு இப்போ ஸ்டடிகள் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்குதான் ஜூலை 1ஆம் தேதின்னு சொல்லி அவங்களும் பாடத்தை ஆரம்பிக்க, பிரின்சஸும் ஹீரோயினும் பேப்பரை சுருட்டி வீசி விளையாண்டுட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பாடு வைக்க வந்தா கூட ஹீரோ மூஞ்சவே பார்க்க மாட்டான், திருப்பி உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் கிளாஸ்ல எம்ப்ராய்டரிங் என்ன இவ்வளவு கேவலமா போட்டு வச்சிருக்க, இந்த ஃபைனை கட்டுன்னு சொல்லி ஸ்கூல்ல அப்படி கொடுமை பண்ண இங்க ஹீரோ இவன் நைட் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்கா. இப்படியே டேட் 5, 6, 7 போய்கிட்டு இருக்கு. செஸ் விளையாட விட்டா அதை அடுக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. உனக்கு எந்த ஒரு புத்திசாலித்தனமும் கிடையாது, ஃபைனை கட்டு அது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. அடுத்து எல்லாரையும் ஃப்ளோட் வாசிக்க வச்சா ஹீரோயின் மட்டும் சவுண்டே வராம வாசிச்சுட்டு இருக்கா. இப்ப 8ஆம் தேதி ஆகுது. ஹீரோவோட பாடி கார்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நல்லா ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளோ அப்போ நேத்து நைட் அவருக்கு நான் சாப்பாடு கொடுத்ததா கடைசி மீட்டிங்கா, இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டாருன்னு சொல்லி இவன் நினைச்சிட்டா. இந்த பக்கம் ஹீரோக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோவை கூப்பிட்டு கண்ட்ரியோட டேக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க அவனும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நைட்டு ஹீரோயின் ஹீரோவோட பெயிண்டிங்கை வச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி சாமி கும்பிட்டு இருக்கா. 2 மேட்ஸ் ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஹீரோவை பார்த்து அம்மா பேயின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி 3 பேரையும் மண்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்துலயே எழுதுன லெட்டரும் இருக்கு. ஹீரோவும் என்னோட வயிற்று வழியால நான் ஒன்னும் சாகலாம் மாட்டேன்னு சொல்றான். ஆனா நான் கேட்டனே இன்னும் பாதி மாசம் தான் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். அது என்னோட எக்ஸாம்காக பேசினாங்க, அது நல்லபடியா முடிஞ்சுதுன்னு சொல்றான். முடிஞ்சா எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி கேட்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்றான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், எனக்கு தெரியும் நீங்க பிரில்லியன்ட்னு சொல்லிட்டு எந்திரிக்கு வரும்போது அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துட்டா. அப்புறம் ஹீரோவும் நீங்களா வெளியே போங்க, நான் அவகிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தா உனக்கு வீக்கா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆத்தாடி பதில் சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல, ஹீரோயின் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்க. நீ எதுக்கும் பயப்படாத, என்னை சுத்தி உள்ளவங்க யாருமே உண்மையை பேசவே மாட்டாங்க, சோ நான் தெரிஞ்சுக்கணும்னா கேட்கறேன், எதுவா இருந்தாலும் நீ போல்டா சொல்லுன்னு சொல்றான். இப்ப ஹீரோயினும் எழுந்து நின்னு, சரி நான் உண்மையை சொல்றேன், கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறதாலேயே உங்க அம்மா அப்பா உங்களை கண்டுக்கவே மாட்டாங்களாமா, இதனாலேயே என்னமோ நீங்க ரொம்பவே வீக் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்புறம் அப்படின்னு கேட்கறான். அவ்வளவுதான், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இனிமேல் ஒழுங்கா நடந்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். இவ்வளோ அப்ப எழுதுனதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் அழுதுகிட்டே, அம்மா நான் சீக்கிரமா சாக போறேன், எனக்காக மறக்காம பீஃப் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே லெட்டர் எழுத, இது ஹீரோ அங்க நின்னு பாத்துட்டான். அவ உண்மையை பேசினா இல்லையா, அதனால அவளுக்காக பீஃப் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் 2 பேரும் உன்னதான் தங்கணும், சீக்கிரமாவே குழந்தை பெற்று தரணும்னு சொல்லி மேடம் ஆர்டர் போட்டிருக்காங்களாமா. அதனால இப்ப இவ்வளவு கூப்பிட்டு வேற எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போனதும் நான் சீக்கிரமாவே சாக போறேன், இதுல நான் இது வேற பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓனுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. அட உங்களெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாங்க, நீங்க சாகலாம் மாட்டீங்க, ஆனா என்ன குழந்தை பெற்று தரலனா உங்களுக்கு சீக்கிரமா வெளியே துரத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடி இவன் மேல இருக்க வருத்தத்துல பேசினா. ஆனா இவளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. இப்ப நைட்டு ஹீரோ ரூமுக்கு வரான். 2 மேடும் மறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன் என்னாச்சு இப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவோ கேட்கறான். இளவரசே ரொம்ப காரமா இருக்க பீஃபை சாப்பிட்டதால என் வாயில ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உங்களால இப்படி பார்க்கவே முடியாது, இப்படி நானும் உங்களை பார்க்கவே கூடாது, அதனால இன்னைக்கு வேணாம், நீங்க உங்க ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோவும் வந்து பார்த்துட்டு, இனிமேல் என்னோட ஒய்ஃபை கிச்சன்ல யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு எழுதி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் ஹீரோயினும் முக்காடு போட்டு கிச்சனுக்குள்ள போக, சாரி மேடம், நேத்து காரமா இருக்கிற பீஃபை அதிகமா சாப்பிட்டதால உங்க மூஞ்சியே கொடூரமா மாறிடுச்சு, அதனால இன்னையில இருந்து உங்களுக்கு இங்க அலோவ்டு கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான். இப்போ அடுத்த நாள் ராணிக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்காக எல்லாரும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைன்ல செகண்ட் பிரின்ஸ் ஜியாவதா அவங்களை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஹீரோயினும் அங்கதான் நின்னுட்டு இருக்கா. நீ ஒன்னும் பெருசா நினைச்சுக்காத, அவங்க ஏதாச்சும் உனக்கு கொடுமை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இத முன்னாடி நின்று இருந்த 5th பிரின்ஸ் கேட்டுட்டு, எனது கவலையா, நீங்க கவலையா இருக்கீங்களா ஜியா, நான் வேணும் உங்களுக்காக ஜோக் சொல்லட்டுமான்னு சொல்ல, அவ பொண்டாட்டி வந்து காதை தெரிவே எனக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்லி எழுதிட்டு போயிட்டா. இவங்க கொண்டு வந்த ஃபுட்லயே ராணிக்கு நம்ம ஹீரோயின் வச்ச சூப் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால அவளை கூப்பிட்டு நீ ரொம்ப நல்லா குக் பண்றியே அப்படின்னு சொல்லி பேச, இவ்வளோ உங்களுக்கு
தேவை பண்ண என்னையே வச்சுக்கோங்க, திருப்பி மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கா. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, என்ன நான் பாத்துப்பேன், என் மகனை நீ நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. நைட்டு ஹீரோ புஷ்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ பாத்துட்டு நான் இவரை வீக்கு நல்லா நினைச்சேன், இப்பவே ஓடி போய் கதவு சாத்திக்கணும்பா சாமின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ஒரு புள்ள ஏறி பெட்டையே நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜானா நிறைய ஒய்ஃப் இருக்கும் இல்லையா, அதுல ஹீரோ அம்மா தத்தெடுத்த பொண்ணுதான் இவன். எனக்கு இந்த ரூம் தான் பிடிக்கும், இங்கிருந்து நான் போகவே மாட்டேன்னு சொல்லி கடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் யாரு நீ தான் லீவ் ஏன்னு சொல்லி கேக்குறா. இவ பேசுறது பார்த்தா நம்ம கூட சண்டை போடுறத வந்துருப்பா போலையேன்னு சொல்லிட்டு இல்ல என் பேர் அது இல்ல, நாங்க 3 பேர் மேடு, இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவளோட மேடு மேடம்னு சொல்லி கூப்பிட்டு காட்டி கொடுத்துட்டாங்க. என்னைய நீ ஏமாத்திரியா, இது எனக்கு பிடிச்சிரும், மரியாதை நீ இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவளை பிடிச்சு ஆட்ட அவ லைட்டா டச் பண்ண அவ கீழே விழுந்துட்டா. நான் உன்னை தள்ளணும்னு நினைக்கல, நான் அதிகமா சாப்பிடுறதால கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி, நீ ஒன்னும் தப்பா நினைக்காதுன்னு சொல்லிட்டு அவ கையில வேற அடிபட்டுருச்சு, அதை வேற தடவி கொடுத்துட்டு நிக்கிறா. ஹீரோ இப்போ உள்ள வர ஹீரோவை பார்த்துட்டு அவன் கீழே விழுந்து எச்சா பொருள ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ கிட்டே போய் இவ ஓவரா பண்ணிட்டு இருக்கா, எப்படி இவளை எல்லாம் நீ சூஸ் பண்ணலாம், கொஞ்ச நாள் வெளியே போன பாவத்துக்கு இப்படி கல்யாணம் பண்ணிப்பியா, அது மட்டும் இல்லாம என்ன காயப்படுத்திட்டா பாரு, இதுக்கு நீ தான் மருந்து போடணும்னு வேற காமிச்சிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி அவளை உட்கார வச்சு அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இவன் நம்மளோட சிஸ்டர் தான், நீ எங்க ரூமை இப்படி நாஸ்தி பண்ணது தப்பு தானேன்னு சொல்றான். இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கதான் இருக்க போறேன், இது எனக்கு பிடிச்ச ரூம், நீ எப்ப வேணா இங்க வரலாம், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்றா. இப்ப நீ போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்புவோம். இப்ப ஹீரோயின் அவளை பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும், பரவாயில்ல சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா இல்ல, இவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள இருக்கிறத விட இவ இருக்கிறதே பெருசுன்னு சொல்லி அவளை இருக்க வச்சிட்டா. ஹீரோவுக்கும் இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதும் தெரியும். இப்ப நைட் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சோறு பத்தல, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தூங்குறவ மேல கைய போட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. நடுவுல மீறி வரக்கூடாதுன்னு கப்பல தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிருக்காங்க, அதை எடுத்து கீழே வைக்கலான்னு போவ ஒரே உத அவ்வளவுதான், தண்ணி எல்லாம் கீழே விழுந்து கொட்டிடுச்சு. எலிவே என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவ கழுத்தை போட்டு நெரிக்க அவளே கொலப்பசியில படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவ கை இவளுக்கு சிக்கன் மாதிரி தெரியும், புடிச்சு கடிச்சு வச்சுட்டா. இப்ப அடுத்த நாள் 2 கையிலயும் கட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சாப்பாடு வேற ஊட்டிட்டு இருக்கா. இனிமேல் நான் இந்த இடத்துக்கே வரமாட்டேன்டா சாமின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு போயிடுவியா, தயவு செஞ்சு நீ என் கூட வேற, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்னு சொல்ல, நீ என்கிட்ட கெஞ்சரியா, அப்ப சரி நீ என்னோட பணிப்பெண்ணா இரு, அப்ப நான் இங்க இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு அவளுக்கு மசாஜ் பண்றது என்ன ஹேர் பின்ன குத்துறங்கிற பேர்ல தலையில எல்லாம் குத்திட்டு இருக்கா. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு அவ வாழ்வாளுன்னு கத்திட்டு இருக்கா. இங்க எல்லா பிரின்ஸ்க்கும் காலையில மீட்டிங் போல அசம்பிள் ஆகணும். அதுல 3rd பிரின்ஸ் மட்டும் வரதே இல்லையாமா. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே பேலஸ்ல இருக்க மாட்டாங்க, பக்கத்துல இருக்க தனித்தனி பேலஸ்ல போய் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி இப்போ எல்லா பிரின்ஸும் அசம்பிள் ஆயிருக்க 3rd பிரின்ஸ் மட்டும் வரதே இல்லைன்னு சொல்றாங்க. 2nd பிரின்ஸும் நான் அவனால கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவன் வேணும்னே மதிக்காம தான் வரமாட்டான்னு சொல்ல அப்பா அதை கேட்டுட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப ஹீரோ மட்டும் வந்து என்னால அவரை கூப்பிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. தூரத்துல ஹீரோயின் உச்சி வெயில் அவளுக்கு கொடையை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. இவ்வளோ வெயில் இப்படி நிக்கணுமா, வாமா அந்த பக்கமா போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறா. அதெல்லாம் முடியாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்கோ மயக்க வர மாதிரி ஆயிக்கிட்டு இருக்கு. அப்படியே மயங்கி விழுக கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவளை நான் கொடுமையெல்லாம் பண்ணல அந்த புள்ள ஆரம்பிக்க, நீ ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்லி அவளை தூக்கிட்டே வந்துட்டான். இப்ப 2 பேரும் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. போதும் நீ நடிச்சதெல்லாம் போதும் எழுந்திரின்னு ஹீரோ சொல்ல, என்னது நான் நடிக்கிறேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா நீ விழுகும் போது லைட்டா தான் மேல சாஞ்சிருந்தேன், நான் என் ஃபுல் பவரை கூட யூஸ் பண்ணல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்றான். அப்புறம் அவளும் இப்ப வெளியே எட்டி பார்த்துட்டு இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்ப நம்ம 3rd பிரின்ஸ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். உன்னைய கூட கூப்பிட்டு வந்தா கல்யாணத்துக்கு அப்புறமா மீட் பண்ற மாதிரி கேஷுவல் மீட்டிங்கா இருக்கும், ஆக்சுவலா அவனை நான் திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக தான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளோ என்னது 3rd பிரின்ஸா, அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாராமாவே, அவர் சுத்திய பொண்ணுங்களாவே இருக்கும், ஏன்னா அத்தனை அழகாமாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அப்படி தெரியல, வந்து பார்த்தா உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அவளும் உள்ள டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப அழகா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நின்னுட்டு இருக்கா. இப்போ 3rd பிரின்ஸ் வர ஹீரோயினோட ரியாக்ஷனே மாறிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு ஹீரோவும் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொல்லி இவ வர வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தா அப்படின்னு வேற சொல்றான். ஆமா அது உண்மைதானே, எல்லாரும் சொல்றதுதான், நானும் இதை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தாங்க இந்த டிராயிங்கை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட டிராயிங் தான் ஒண்ணு கொடுத்துட்டு ஹீரோவும் தனியா பேச கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட 3rd பிரின்ஸோட வைஃப் உனக்கு அது பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருவோம், பிரச்சனை இல்ல. அப்புறம் ஒரு விஷயம், கிரவுன் பிரின்ஸ்க்கு 6th பிரின்ஸ் சுத்தமா பிடிக்காது, அதனால அவரோட வைஃபா இருக்க உன்னையும் பிடிக்காது, அதனால யாருமே உன் கூட அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியா நீங்க ரொம்ப டைரக்டா சொல்லிட்டீங்க, சரி அப்ப நான் அந்த பக்கமா போறேன்னு சொல்ல, இரு நான் இன்னும் பேசியா முடிக்கல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஃப்ரெண்டா இருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்லி இப்ப கூப்பிட்டு வந்து வெளியே காமிக்கிறா. அதுல ஃபுல்லா நிறைய பெண்களா இருக்காங்க. இது எல்லாமே அந்த 3rd பிரின்ஸோட வைஃப். இப்ப ஹீரோயினும் 3rd பிரின்ஸோட எல்லா வைஃபையும் வாயை பொழுது பாத்துட்டு இருக்கா. இங்க எல்லாருமே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், இன்னைக்கு எங்கள ஒரு ஆளுக்கு பர்த்டே, இதோ இந்த ஒயிட்டுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு தான் நாங்க எல்லாரும் இப்ப சேர்ந்து சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருக்க மாவை புரட்டி போட்டு சூப்பரா நூடுல்ஸ் பண்றா. ஏ நீ சூப்பரா பண்றிய அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு சமைக்கலாம்
எனக்கெல்லாம் தெரியாது, என் அப்பா இதை பண்ணுவாரு, அதனால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. உன் அப்பா தான் கூப்பிட்டு வர சொன்னாரு, நீ தானே பிசினஸ்லயே சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ இல்லாம அங்க கொஞ்சம் கொஞ்சமா பினான்சியலா கம்மியாகிக்கிட்டே வருது, அதனால அப்பா உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இவரும் அப்பாவா சொன்னாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இன்னைக்கு என்னோட ஒரு வைஃப்க்கு பர்த்டே, நான் போய் செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ சமைச்சது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. பர்த்டே பொண்ணு இருக்கா இல்லையா ஒயிட், எனக்கு ஏன் தான் இன்னைக்கு பர்த்டே வந்துச்சோ, இன்னைக்கு அவன் வேற என் ரூமுக்கு வருவானு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸை கல்வி கல்வி ஊத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு, ஆக்சுவலா நான் இதுக்காக இங்க வந்தேன்னா உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன், ஆனா பிரின்ஸ் உங்க எல்லாரையுமே அங்க பேலஸ்க்கு கூட்டிட்டு போக முடியாது, இங்க யாருமே அபிஷியல் வைஃப் கிடையாது இல்லையா, சோ கொஞ்ச நாளைக்கு அவர் அங்க போயிட்டா நீங்க இங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்ல, இப்ப கரெக்டா அவங்க பண்ண நூடுல்ஸும் வருது. இப்போ ஒயிட்டும் ஆசையா வாயில் எடுத்து வைக்க கரெக்டா தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டாரு. வந்ததும் இல்லாம நடுவில் உட்காந்துட்டு நூடுல்ஸ் எடுத்து, என்ன நீ சாப்பிட்டுருக்க, இந்த ஒயிட் நீ சாப்பிடுன்னு சொல்லி இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு நிறைய ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அதனால இவருக்கு அடையாளமே தெரியாது, ரேண்டமா ஒரு 4 பேர் மட்டும் தான் தெரியும். இப்போ அங்க கட் பண்ணி தேர்ட் பிரின்ஸோட அபிஷியல் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் எப்படியாவது துரத்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, நீங்க கண்டிப்பா அங்க பேலஸ்க்கு போகணும், அப்படி மட்டும் நீங்க போகாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க எல்லா ஒய்ஃபுமே அவர் துரத்து அடிச்சிருவாரு, ராஜா இதை கண்டிப்பா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ என் ஒயிட் எல்லாம் தெருவுல போய் கஷ்டப்படுவாளே, சரி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப லைனா எல்லா மேடையும் கூப்பிட்டு நிக்க வச்சு காப்பர் காயினை கொடுத்து ஒரு டெஸ்ட வைக்கிறாரு. அதுல எல்லாரும் வேணும்னே கீழே போட்டுட்டு நகர்ந்துடுறாங்க. இப்ப பாதிக்கு பாதி கம்மியாயிடுச்சு. அடுத்து ஸ்லிம்மா இருக்கிறத வச்சு பாக்குறாங்க. அதுல கடைசியா ஒரே ஒரு பொண்ணு தான் மிஞ்சிரா. நீயாச்சும் என் கூட வரணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு கையை பின்னாடியில இருந்து வயிற்று தொடணுமாமா. கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் சொல்லவே அவளுக்கு கையே உடஞ்சு போச்சு. அவ்வளவுதான், எல்லாருமே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. 16 பேருமா ஃபெயில் ஆவீங்க, இருங்க நான் கூப்பிடுறாங்க இப்ப முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லி ரேண்டமா 4 பேர் சொல்றாங்க. ஒரு அசைவும் இல்லாம தான் நிக்கிறாங்க. இப்போ நைட்டு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க தங்கச்சி 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான்வெஜ் தான், வச்சிருக்கிறதெல்லாம் வெஜ். உள்ளேயே சுத்தமா போக மாட்டேங்குது. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா நான் நவர்றேன்னு சொல்ல, இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் உடனே ஹீரோ, தங்கச்சிமா நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கோ, இன்னைக்கு நான் லீவே கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டான். உடனே ஹீரோயின் செம்ம டென்ஷனா ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ உள்ள வந்து ஏதோ எடுக்க வர, என்ன பண்றீங்கன்னு சொல்லி எழுந்தெல்லாம் நின்னுட்டு இருக்கா. நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அமைதியா உட்காருன்னு சொல்லி, நீ என்ன சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண, இதுதான் என் அப்பா என்ன நம்பி கொடுத்த முதல் ஒர்க், அது உன்னாலதான் சக்சஸ் ஆச்சு. இதே மாதிரி நீ ஸ்கூல்லயும் நல்ல பிள்ளையா இருந்தனா அப்பா என்ன ஃபேமிலியும் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சு கோர்ட்ல எனக்கும் ஒரு பதவி கிடைக்கும், சோ நல்ல பிள்ளையா இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினும் அதை யோசிச்சுட்டு, நீங்க சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் நான் கிளாஸ்ல கரெக்டா நடந்துப்பேன், உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிரும் இல்ல, அப்படி கிடைச்ச அப்புறமா என்ன அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுங்களேன்னு சொல்லி கேட்கறா. உன்னை நான் எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு போகணும்னு தான் விருப்பம்னா நீ கண்டிப்பா போலாம், நானும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போன அப்புறமா அப்பா கிட்ட நீ போறதுக்காக பெர்மிஷனும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும், நான்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன், கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புள்ள கிடைக்கும்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் வெஜிடபிள்ஸே சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போரே அடிக்கலையா, வெளியே டக் ஃப்ரை எல்லாம் கிடைக்கும், மட்டன் சூப் எல்லாம் இருக்கும்னு சொல்லி ஒவ்வொன்னா அவ சாப்பிடுற ஐட்டத்தெல்லாம் ஹீரோ சாப்பிடுவானான்னு சொல்லி கேக்குறா. அப்படியாச்சும் நான்வெஜ்ஜை கண்ணில் பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ அவ சொல்ற ஐட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுடுறான். இப்ப அடுத்த கிளாஸ்ல அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இவ பேரு சிசி, இவ 7th பிரின்ஸோட வைஃப். இப்போ அவளை எழுப்பி கேள்வி கேட்டா பாவம் அந்த பொண்ணு பயத்துல உளர அவளை எச்சா அடிச்சு வேற பயமுறுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிரின்சஸ், அவளோட பேரு ஷாங், எதுக்காக நீங்க அவளை இப்படி பயமுறுத்துறீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை திட்ட, என்னையே எதிர்த்து பேசுறியா, 2 பேரும் காம்படிஷன் எழுதுங்கன்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ சிசி தான் அவளுக்கும் சேர்ந்து ஒரே டைம்ல 2 கையில எழுதிட்டு இருக்கா. நீ செமப்போ சூப்பரா டேலண்ட் எல்லாம் வச்சிருக்கியன்னு சொல்லி ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா நான் ஸ்லோ லேர்னர், அதனாலதான் அவங்க டக்குனு கொஸ்டின் கேட்டதும் எனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல, எனக்காக நீங்களும் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா, நான் கூட இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் நான்வெஜ் சாப்பிடாத சொல்லிட்டு இருக்கா. உடனே பிரின்சஸ் அவ கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க வாங்கி சாப்பிட்டு என்ன கிச்சனுக்குள்ள கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்றா. உன்னை கிச்சனுக்குள்ள தானே போக வேண்டாம்னு சொன்னாங்க, நீ வெளியே நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, அவங்க உனக்கு சமைச்சு தருவாங்கன்னு ஒரு ஐடியாவை கொடுக்க, உடனே இவ செஃப் கிட்ட போய் நான் சொல்றத நீங்க பண்ணியே ஆகணும், இது இளவரசரோட வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவ சொல்ல அவரும் அந்த டிஷ்ஷை செஞ்சு இளவரசருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப அவர் சாப்பிட வரும்போது அவன் உண்மையை சொல்லிட்டான், அது மூடி இருக்கிற டோஃபுவாமா, அது அவ்வளோக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது போல, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வர, இப்ப ஹீரோயின் வந்து நான் தான் அவங்களை இதை பண்ண சொன்னேன், இது ரொம்ப சூப்பரா இருக்கும், நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லி சாப்பிடலாம் காட்டுறா. அப்பவும் அவங்க அந்த டிஷ்ஷை சாப்பிட மாட்டாங்க. உடனே
உடனே ஹீரோயினும் அதை எடுத்து இந்தாங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் ஃபோர்ஸ் பண்ண தங்கச்சியோ அதை பிடிக்காம தட்டி விட்டுடுறா. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால சோகமா உட்காரவும் இதை ஹீரோ கவனிச்சிட்டா. சோ அவ அப்செட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு வேண்டிய இந்த டிஷ் எடுத்து ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். எப்படியோ இவ போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நைட் அவர்கிட்ட வந்து இங்க பாருங்க செஃப், நீங்க பெரிய செஃபா இருக்கலாம், ஆனா நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அதனால எனக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு தெரியும், ஆனா கையால செய்யறது தான் தெரியாது. நான் சொல்ல நீங்க ஒவ்வொரு டிஷ்ஷா பண்ணுங்க, அப்புறம் நீங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னு சொல்லி அவரு கூட ஒரு டீல போட்டா. சோ இப்போ அவளோட ரெசிபி யூஸ் பண்ணி செஃப் பண்ண அடுத்த டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதையும் ஹீரோ சாப்பிட்டு என்ன வர வர உங்க டிஷ் எல்லாம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கே, நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் சாப்பிட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சி 7 பிளேட்டையே காலி பண்ணிட்டான். இப்போ அடுத்த கிளாஸ் முடிஞ்சு 4 பேர் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து ஃபுட் எல்லாம் வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ தேர்ட் பிரின்ஸோட ஒய்ஃப் மேட் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு மொத்தமா கும்பலா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவை டீச்சர் கூப்பிட்டு உன்னோட ஒய்ஃப் ஸ்கூல்ல சரியா நடந்துக்கிறதே இல்ல, இப்படியே போச்சுன்னா கோர்ட்ல உனக்கு கண்டிப்பா ஒரு பொசிஷன் கிடைக்காதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் இவங்க காய்ச்சி மூச்சுன்னு பேசிட்டே சாப்பிட அவங்க டீச்சர் வந்து பார்த்துட்டு வாழுன்னு கத்துறாங்க. என்ன சாப்பிடும்போது சிரிச்சிட்டு சாப்பிடுறீங்க, இவ்வளவு கும்பலா வேற உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி இவங்க 4 பேருக்கு பனிஷ்மெண்டா சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த மாப்பும் சும்மா இல்லாம சாங்கிட்டே போய் என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்லி அவளை செம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ எவ்வளவு நேரம் அமைதியா இருப்பா, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டா. பெரிய லெவல்ல சண்டை போயிருன்னு சொல்லி இப்ப அங்க சமைச்சிட்டு இருக்க எல்லாருமே அந்த அம்மாவை கூப்பிட்டு நான் செய்யறது பாருங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த அம்மா கடுப்பாகி சாங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு டீச்சர், நாங்க சரியா சமைக்கலனா நீங்க தான் எங்களுக்கு டீச் பண்ணணும், ஆனா நீங்க அதை பண்ணாம அவளை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லவும் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, ஆஃப்டர் ஆல் நீங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டு இவ்வளவு வருஷமா இங்க இருக்க என்னையே நீ எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி அந்த அம்மா தடி எடுத்து ஓங்கி அடிக்க ஜியா குறுக்க வந்து அந்த அடியை வாங்கிக்கிறா. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்ப சாங்கு முட்டைக்கோச வாயில போட்டு அமுத்திட்டா. இனி அந்த அம்மா சும்மா விடுமா, 2 பேரையும் உட்கார வச்சு 20 அடி வாங்கி ஆகணும்னு சொல்லி 2 பேருக்கும் மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா தாயன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சாங்கு செம ஸ்ட்ராங், அவ அடிக்கெல்லாம் அலறவே இல்லை. இங்க பாருங்க, நான் தான் வாயில அதை வச்சேன், அவளை எதுக்காக பனிஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவளுக்கு தான் பேசிட்டு இருக்கா. 20 அடியும் முடிஞ்சது. ஜியா ஓடி வந்து நம்ம ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கா. அவளால எந்திரிக்கவே முடியாம எழுப்பி நிக்க வைக்கிறா. ஆனா ஷாங்கு அடி வாங்கினதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத மாதிரி இருந்து நிக்கிறா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ அங்க வர ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுவுமே கேட்கல. அவளை அழகா தூக்கிட்டு வேற வந்துட்டான். இந்த பக்கம் சாங்க 5th பிரின்ஸ் வந்து உன் கால் எல்லாம் அடிபட்டிருக்கு, நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன்னு சொல்லி அவளை தூக்குறதுக்காக உட்கார்றாரு. 1 இன்ச்சு கூட நவுத்த முடியல. முன்னாடி ஜியா போக அவகிட்ட போய் இந்தாங்க இந்த மருந்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அடியே வாங்க அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி உதவுன்னு வச்சுட்டு போறா. இங்க ஹீரோயினா மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே கை தாங்களா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவளும் ஃபீல் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், கொண்டா பேப்பரும் பேனாவும், இது எப்படி இருந்தாலும் அங்க போகாதுன்னு தெரியும், இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை போக்குறதுக்காக நான் எழுதியே ஆவேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா நான் இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுத ஆரம்பிக்க ஹீரோ வந்துட்டான். வந்தது கூட தெரியாம அழுதுகிட்டே எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து நீ என்ன பூனைக்குட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அது நான் இல்ல, நீங்க தான், வந்தது கூட தெரியாம இருக்கே, நான் பண்ண தப்புக்காக நீங்க இப்போ நீல் டவுன் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பரவாயில்ல விடு, இதெல்லாம் பெரிய தப்பு இல்ல, உன்னோட ஃபால்ட் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை எடுத்து அவன் மடி மேல வச்சு மருந்தை எடுத்து அடிப்பட்ட இடத்துல அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு நீங்க பார்க்க என் அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க இல்ல உங்க குணம் என் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தங்கிறான். அதுக்கு ஹீரோவை தலையில அடிக்க என்ன நீங்க என் காலையில தொட்டுட்டு என் தலையில அடிக்கிறீங்கன்னு சொல்றான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவ கால் எடுத்து கீழே போட்டு நீயே பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் 5th பிரின்ஸை காட்டுறாங்க. கழுத உதச்சிடுச்சுட்டான்னு சொல்லி மருந்து போட்டுட்டு இருக்காரு. அதான் மருந்து போட்டாச்சுல நான் கிளம்புறேன்னு சொல்லி சாங் எந்திரிக்க இப்ப அவளை பிடிச்சு எங்க போற, உட்காரு உனக்கு கால் அடிபட்டிருக்கல, நான் உனக்கு கண்டிப்பா மருந்து போட்டே ஆகணும்னு சொல்லி அவளை வம்படியா உட்கார வச்சு அவ கால் எடுத்து மேல வச்சு மருந்து எடுக்க இந்த மருந்து பார்த்தது அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னொருத்தருக்காக வாங்கின மருந்துல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி எந்திரிக்க அட என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இது உனக்காக வாங்கினதுன்னு சொல்லி அவ கால் எடுத்து மேல வச்சுட்டு ஜியா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றான். ஜியா பேரை கேட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. அவனை தள்ளி விட்டுட்டு உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னா போய் அவளையே கல்யாணம் பண்ணிக்க, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஜியான்னு பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா இதை மனசுல வச்சுக்கன்னு சொல்லி கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஜியா செகண்ட் பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜியாக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட 6th பிரின்ஸ் 5th பிரின்ஸோட ஒய்ஃப் எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க, எகுத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அவ கூட தான் உங்க பொண்டாட்டி சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அவ சொன்னா கேட்டுப்பா, நீ இனிமேல் அவங்க கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொல்றாரு. இல்ல லீவே எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்ல நீ அவங்க கூட எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருந்தாச்சு, இனிமேல் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப அவளோட ரூம்ல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. நீங்க சீக்கிரமாவே தூங்குங்க, இளவரசர் இன்னைக்கு இங்க வரமாட்டாருன்னு சொல்லிட. ஆமா இன்னைக்கு அவர் கண்ணு முன்னாடி நான் நல்லவளா தெரியலையாச்சே, என்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு.
லீவே எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவ அம்மா அப்பா கூட ரொம்ப ஜாலியா வளர்ந்தா. அவங்க 2 பேருமே இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. இப்படிதான் நடந்துக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. ஆனா எனக்கு வீட்லயும் அந்த சுதந்திரம் இல்ல, இங்கேயும் இல்ல. என்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சோகமா ஃபீல் பண்றதா. இப்போ டீச்சரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. டான்ஜுவான் ஸ்டேட்ல அடிக்கடி இது மாதிரி ஃபிளட் வந்துடும். இந்த வருஷமும் வந்துடுச்சு. நீங்க ஒரு சூப்பரான பிளான் போட்டீங்கன்னா அப்பா மனசுல ஒரு நல்ல இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஹீரோவும் அதை கேட்டு நல்லாவே யோசிக்கிறான். இந்த 2 ஸ்டேட்டுக்கும் இடையில ஃபுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த நாட்டுல இருக்க விவசாயிகள் இறந்தாங்கன்னா இங்க இவங்களுக்கும் உணவுல தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இறக்காம பாத்துக்கணும், அவங்களுக்கு முக்கியமா நம்ம ப்ரொடெக்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். இப்ப டீச்சரும் அங்க இருக்க டாக பார்த்துட்டு லீவே உங்களுக்காக வாங்கி கொடுத்துருப்பா போல, அவங்களோட அதிகமா வச்சுக்காதீங்க, தள்ளி இருக்கிறதே நல்லது, இன்னொரு நல்ல வைஃப் உங்களுக்கு ராஜாவே ஏற்படுத்தி தருவாருன்னு சொல்றாரு. எப்பவும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க பொண்ணு கூடவே இருந்து பார்க்கவும் நல்லாதான் இருக்கு. அவளால எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு வரப்போறது இல்ல, என்னோட ஓன் எபிலிட்டிஸை வச்சுதான் நான் முன்னேற பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டொமக் நல்லா இருக்கிறதுக்காக நல்ல நல்ல ஃபுட்டா மெனுல எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினும் செஃபோட அவ செஞ்ச புது டிஷ் கொண்டு வந்து கொடுக்குறா. சாப்பிட்டு பாருங்க, இது சூப்பரா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே தங்கச்சி எழுந்து செஃபோ நீ ரொம்ப க்ளோஸ் போலேன்னு சொல்ல, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரியே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான் செஃப். என்கிட்டயே போய் சொல்றேன்னு சொல்லி அவன் மூஞ்சி திருப்பிட்டு போக, ஓடாதீங்க இருங்கன்னு சொல்லி அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோவோட எஸ்ஐவை பார்த்துட்டு திரும்பவும் அங்க ஃபிளட் வந்துடுச்சா, நான் சின்ன வயசா இருக்கும் போது கூட வந்திருக்குன்னு சொல்லி அவளோட எக்ஸ்பீரியன்ஸை அவ கிட்ட சொல்ல, இது ஹீரோவோட எஸ்ஐக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாவே இருக்கு. இப்போ ராஜாவும் ஹீரோவோட எஸ்ஐவை படிச்சு பார்த்துட்டு இவனோட பிளான்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே, இப்படி எல்லாம் திங்க் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சீக்கிரமா அவனை இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு உன் எஸ்ஐவை படிச்ச நல்லாதான் பிளான் பண்ணிருக்க, வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்கறாரு. ஆக்சுவலா இப்போ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோவுக்கு பிடிக்கல, அது மூலமா நிறைய ஃபுட் தான் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கு. ஆனா எகத்து பேச தைரியம் இல்ல, அதனால ஒன்னும் பேசாம வந்துடுறான். இங்க சாங்க காட்டுறாங்க, இவளோட ஸ்டேட்ல தான் ஃபிளட், அதனால இவகிட்ட இருக்க எல்லா ஜுவல்லரிஸையும் டொனேட் பண்ணிடுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அங்க தேர்ட் பிரின்ஸோட வைஃபும் நம்ம ஹீரோயினும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்கடா சிசிய காணுமேன்னு பார்த்தா ஒரு பெரிய போட்டியா தூக்கிட்டு வரா. திறந்து பார்த்தா அத்தனை ஜுவல்லரிஸ், இவ்வளவு கொடுத்துட்டு ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்றா. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயின் நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கிச்சனுக்குள்ள போய் நல்ல வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு கேட்க, என்னது கிச்சனா அப்படின்னா என்னே தெரியாதுங்க மாதிரி திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. செஃப் கூட சேர்ந்து நீ புது டிஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியும், அவரை சீக்கிரமா கன்வின்ஸ் பண்ணவே முடியாதே, எப்படி நீ கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ற விதத்துல சொன்னா யாரா இருந்தாலும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்றா. எப்படி எல்லாருக்கும் உன்னை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கும் என்ன பிடிக்குமா என்ன அப்படிங்கிறா. நடக்கலாமே அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் ட்ரிக்கியா பேசி என்ன பயமுறுத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, நான் அப்படியெல்லாம் யாரையுமே பண்ணது கிடையாது, என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் கேட்கறான். அவரு ராஜாவா இருந்தாலும் அவரும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே, நீங்க ராஜா கிட்ட பேசுற மாதிரி பேசுறதை விட ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க, கண்டிப்பா அவர் கன்வின்ஸ் ஆவாருன்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஹீரோவும் அப்பாவை பார்க்க கிளம்பிட்டான். கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு சொல்லி நாய்க்குட்டியை கொஞ்சம் வந்திருக்கான். இந்தாங்க இந்த சாக்லேட் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஊட்டி விட 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிட்டான். இப்ப நேரம் அப்பா கிட்டே வந்து ஒரு மகனா உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லணும்னு விரும்புறேன்னு சொல்லி தண்ணியில டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதை விட லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா சொல்றான். இப்போ நைட்டு போன ஹீரோவையே காணுமே, நீ சொன்ன ஐடியாவால பாவம் இளவரசர் என்ன தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி தங்கச்சியோ பாடி கார்டோ ஹீரோயின் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஃபெஸ்டிவலுக்கு விருந்து கூட என்னதான் ரெடி பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ட்ரிங்க்ஸை 4 பேரும் ஜாலியா குடிக்கிறாங்க. இதுலயும் ஹீரோ கண்ண சேவல தேங்க்யூ சொல்ல ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ரூமுக்கு வந்ததும் அவன் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்றதாவும் ஹீரோ இங்க என்ன நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லி லெட்டர் எழுதி கடவுள்கிட்ட வச்சு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் இத ஹீரோவோட பாடி கார்டு லெட்டர் போலனாலும் அவங்க இன்னும் எழுதுறத நிறுத்தவே இல்ல, நான் கூட இதை படிச்சேன், அவங்க வீட்டை ரொம்ப மிஸ் பண்றதா எழுதிருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப ஹீரோயின் உண்மையாவே ரொம்ப மிஸ் பண்றா போல, நான் அவங்களுக்கு லெட்டர் அனுப்புற மாதிரி இந்த லெட்டரை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்லி ஏதோ சீக்கிரட்டா சொல்றாரு. இப்ப டமார்னு சத்தம், திரும்பி பார்த்தா கிச்சனுக்குள்ள இருந்து குண்டா வெளியே வந்து விழுகுது. என்னடான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். கிச்சன் ஃபுல்லா மாவா இருக்கு. செஃப் இவங்களை பார்த்ததும் நான் ஒண்ணும் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் சொல்லி நம்ம ஹீரோயினை கோத்துட்டு இருக்கான். மங்கூஸ் மண்டையான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படுறீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கிச்சனை பார்த்து அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு பிளான் சொல்ல இப்ப ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அவ கண்ணத்துல மாவா இருக்கு அதை தட்டி விட்டுட்டு போறான். இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க, இன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல், ஹீரோ தான் விருந்து கொடுக்கணும்ல, சோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் பிரின்ஸ் மட்டும் வந்ததும் எல்லாம் பண்ணிருக்கு, சரி உட்காந்து சாப்பிட சீட் இல்ல, நாங்க சாப்பிடுறோம், ஓகே ராஜா ராணி கூட நின்றுட்டு தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கரெக்டா இப்போ ராஜாவும் ராணியும் வராங்க. அவர் வந்ததும் தம்பி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கான், ஆனா சீட்டு மட்டும் வைக்க மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அங்க வந்து இது ஃபேமிலிக்கான மீல், 9 நகரத்தோட ஃபேமஸான எல்லா உணவுகளும் இங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றா. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் மனைவிகள் இங்க இருக்காங்க இல்லையா, அதனால பிரின்சஸை யூஸ் பண்ணி டான்ஜுவானோட ரெசிபியை பண்ணிருக்கா. அதுவும் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. மரண அடியிலேயே 5th பிரின்ஸ் பண்ணிருக்காரு. 3rd பிரின்ஸ்க்கு அவங்களோட வைஃப் எல்லாம் சேர்ந்து ஸ்வீட்டை பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் பிரின்ஸ் மட்டும் அவங்களோட வைஃபுக்கு எதுவும் அதை பத்தி தெரியாதுன்னு சொல்லி நம்ம ஜியாவை தான் பண்ண
வேணும்னு சொல்லியிருக்காரு. சோ இதை பார்த்து அவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளுன்னு சொல்லி கேட்கிறாரு. இவ உடனே என் அம்மா அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு என்ன, கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷமா ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் தான் 11th பிரின்ஸ். இதுதான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க சரியாவே பேசிக்கிறது இல்ல போல. இப்ப நைட்டு பாபிக்யூ செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ஹீரோயின் அவ மைட்ஸை கூப்பிட்டு நைட்டு சிக்கன் எடுத்துட்டு திரும்பினா தீய பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அணைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இங்கேயே ஓடி எப்படியோ தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அணைச்சிட்டாங்க. ஹீரோவோட தங்கச்சி தான் எப்படியாச்சும் இவ்வளவு வெளியே துரத்தி ஆகணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா இதை ஹீரோவோட அம்மா வந்து பாத்துட்டாங்க. இப்ப 3 பேரும் மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க. தங்கச்சி இவளுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், இப்பவே வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இவங்க தான் நான் எப்படா வெளியே போவேன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பா இதை இவங்க தான் பண்ணிருப்பாங்க, நீங்க தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்கிறா. அவ ஒரு பக்கம் வேணவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. பெருசா எந்த டேமேஜும் ஆகாததால உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் ஃபியூச்சர்ல இது மாதிரி தப்பு நீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீ 10 அடி வாங்கி ஆகணும்னு சொல்றாங்க. அவங்களும் குச்சியெல்லாம் எடுத்துட்டு அடிக்க வரும்போது கரெக்டா ராணியோட நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். இப்ப ராணியும் பார்த்துட்டு இன்னைக்கு இவன் நல்ல வேலை பண்ணிருக்கா, அதனால இவளுக்கு அடியெல்லாம் தேவையில்லை, ராஜா கொடுத்த அந்த ரிவார்டை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னது. இல்ல நான் எத்தனை அடி வேணா வாங்கிக்கிறேன், ஆனா அம்மா அப்பாவை பாத்தி ஆகணும்னு சொல்றான். ராணி பேசும்போது நீ எகத்து பேசுறியா, என்ன ஒய்ஃப் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லி ஹீரோவுக்கு தான் திட்டு. நீயும் 10 அடி வாங்கி ஆகணும்னு ஹீரோவை சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லி ஏத்துக்கிறான். இப்ப கட் பண்ணி வெளியே வர ஹீரோயின் எதுவுமே பேசாம முன்னாடி போயிட்டா. தங்கச்சி இங்க நின்று வாழ் கத்திட்டு இருக்கா. இங்க பாரு, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், இனிமேல் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டான். இப்ப ரூம்க்கு வந்து பார்த்தா லைட்டே போடல, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து கர்ச்சீஃபை எடுத்து தொடச்சு விட்டுட்டு 2 பேரும் ஒன்னா சாரி கேட்கறாங்க. ஹீரோ எதுக்காக சாரி கேட்கறானா, ராஜா கொடுத்த ரிவார்டை என்னால பாதுகாக்க முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாரு. இவளுக்கு அழுக வேற வருது. நான் இதை சத்தியமா பண்ணலன்னு சொல்ல எனக்கு தெரியும், என் தங்கச்சி தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி நம்புறான். உனக்கு பசிக்கும், நீ இன்னும் சாப்பிடவே இல்ல, வா சாப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட போட. என்னது நூடுல்ஸ் எல்லாம் பெருசா இருக்கே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்க ஹீரோவோட பர்த்டே, நீங்க ஏன் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற. பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்ல, இல்ல நீங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. இங்க 5th பிரின்ஸ் அதிசயமா கேக் எல்லாம் செஞ்சு பிரின்சஸ்க்கு கொண்டு வந்தெல்லாம் கொடுக்குறான். என்ன அதிசயமா இருக்குன்னு அவ கேட்க, இது என்னோட சின்சியரிட்டியை காட்டுதுன்னு எல்லாம் பெருசா பேசிட்டு இருக்காரு. அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட பர்த்டே, அவனுக்காக சர்ப்ரைஸா சூப்பரா டிஷ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷா ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாப்பிடுறான். உனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்ல அப்படிங்க. எனக்கு ஒண்ணு இன்னைக்கு பர்த்டே இல்லையான்னு சொல்லிட்டு திரும்புறா. பார்த்தா ஹீரோயினோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவ்வளவுதான், கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துருச்சு. ஓடி போய் ஹக் எல்லாம் பண்ணிட்டு எப்படி இவங்க வந்தாங்கன்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு ஒரு நாள் அந்த லெட்டரை அனுப்பும் போது ஒன்னு சீக்கிரட்டா சொன்னார் இல்லையா, அது அந்த லெட்டர் ரிசீவ் ஆனதும் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கான். இப்ப எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தா அம்மா ஹீரோவை சாப்பிடவே விட மாட்டாங்க. அது தெரியுமா இது தெரியுமா மருமகனேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதுதான் விடவே இல்ல. இப்போ நைட்டு கூட ஹீரோ அவங்க கூட டின்னர்ல கலந்துக்கல. அவங்க மனசு விட்டு ஜாலியா பேசுறேன்னு சொல்லி விட்டுட்டான். இவ்வளவு எங்க அம்மா அப்பா கிட்ட நான் ரொம்ப நல்லா தான் இருக்கமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா அப்பா வந்ததால 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்கி ஆகணும். மாத்தி நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பார்த்தா கடைசியா நாய் நடுவுல விட்டுட்டு 2 பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டாங்க. அவளும் தூங்கிட்டான்னு நினைச்சு அவளுக்கு போத்தி விட்டுட்டு ஹீரோ அந்த பக்கமா திரும்ப ஹீரோயின் தூங்கவே இல்ல. இவளுக்கும் ஷையா ஃபீல் ஆகுது. இப்படியே அந்த நைட்டு முடியுது. அடுத்த நாள் அம்மா அப்பா போயாகணும். எல்லார் கண்ணிலையும் தண்ணி தான். பார்த்து இருமா, ஏதாச்சும் நான் அப்பா கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்தது யாருக்குமே தெரியாது. மனைவியோட அம்மா அப்பா இங்க வரவே கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனா ஹீரோயின்காக இதை ஹீரோ பண்ணிருக்கான். சோ இப்ப அவங்களும் அந்த பீப்பாயில ஏறி மறைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் 5th பிரின்ஸ் ஓடி வந்து ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாப்பான்னு சொல்லி அழுகுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பதான் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. மனுஷன் கேக்க கொடுத்துட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மட்டும் அனுமதி, ஒரே ஒருத்தி மட்டும் தான், 2-3 எல்லாம் கிடையாது, தயவு செஞ்சு அலோ பண்ணுமான்னு கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் போய் ஒவ்வொரு கத்தியா எடுத்துட்டு இருக்கா. இவன் ஜியோ மாதிரியே ஒரு நல்ல பிள்ளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணுங்கிற கனவுல நின்றுட்டு இருக்கேன். இப்பதான் திரும்ப அந்த உருட்டுக்கட்டையை வச்சு துரத்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்பா ஒழுங்கு மாதிரிதான் போய் இப்பவே அவளை திரும்ப கூப்பிட்டு வர, இல்லன்னா உனக்கு இங்க இடமே கிடையாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரு. இப்போ ஹீரோ விருந்த நல்லபடியா பண்ணாருன்னு சொல்லி 5th பிரின்ஸோட போய் அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த ஆர்டரை ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப எல்லாரும் டான்ஸ்மேனுக்கு போறாங்க. ஃபிளட் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆக்கிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்க்கு வராங்க. அவங்க நாட்டு டிஷ் பேரு சொன்னா இங்க ஒன்னும் எடுப்படியாக மாட்டேங்குது. ஹீரோயின் டிரான்ஸ்லேட் பண்ண ஒவ்வொரு டிஷ்ஷா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆசியா வாயில் எடுத்து வச்சா எல்லாம் காரம். மனுஷ பாவம் தாங்க முடியாம ரெஸ்டாரண்ட்டையே சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்து மார்க்கெட்டுக்கு வராங்க. அந்த பிள்ளையோட நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா எல்லாம் முரட்டுத்தனமாச்சே. ஒரு பக்கம் சண்டைக்கு நிக்குது, இன்னொரு பக்கம் ஆக்ரோஷமா மீனை பிடிக்குது. தம்பி வாட திரும்ப போயிடலான்னு சொல்லி அவன் போற நிலைமைக்கு வந்துட்டான். இப்ப 5th பிரின்ஸும் அங்க இருக்க பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து மிரண்டு, வாட தம்பி எனக்கு இது வேணவே வேணாம், அப்பா என்ன கொன்னாலும் சரி நம்ம திரும்பி போயிடலாம்னு சொல்லி நின்னுட்டு இருக்க. இப்போ ஒரு பொண்ணு அங்க வரா. அவதான் தளபதி. உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணதும் பாவம் அண்ணன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்புறம் எல்லாரையும் கொத்த அள்ளிட்டு நேரா பேலஸ்க்கு போறாங்க. இவங்க தான் டான்ஸ்மேனோட ராணி, சாங்கோட அக்கா. இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸா பிள்ளைகளும் கூப்பிட்டு போய் அங்க கல்யாணம் பண்றது சுத்தமா பிடிக்கல. என்னதான் ஃபிளட்டுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் இந்த மேரேஜ்
மேரேஜ் விஷயத்துல சுத்தமா பிடிக்கல, தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைன்னா சண்டையா போட்டாலும் சரி அனுப்ப மாட்டேங்கிற முடிவில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களும் வந்துட்டு 5th பிரின்ஸ்க்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா டேபிள் இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியுது எல்லாம் காரை தள்ளி கொட்டியிருப்பாங்க போல. 5th பிரின்ஸ் ஒரு பக்கம் பயத்துல நின்றுட்டு இருக்க அந்த ராணி வந்து, நீங்க எங்க நாட்டோட மருமகன் இல்லையா, சோ கண்டிப்பா எங்க ஃபுட் எல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிக்கோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. பாவம் அவனுக்கு வாமிட்டே வர மாதிரி இருக்கு. ஃபேஸ் ரியாக்ஷனா பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்கு. இதுல மீன் கண்ணை வேற கொடுக்க கஷ்டப்பட்டு வாய்க்குள்ள போட்டு எப்படியோ மென்னுட்டான். இருந்தாலும் அடக்க முடியல, வாமிட்டே வந்துருச்சு. இப்ப கட் பண்ணி நைட்டு மத்தவங்க தப்பா நினைச்சிடவே கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால ஹீரோயினும் அங்க இருக்க சோஃபாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இதுலயே தூங்கிப்பேன், நீங்க போய் பெட்ல தூங்குங்க, போங்க போங்கன்னு சொல்லி தாட்டி விட இப்ப ஹீரோ கூப்பிட்டு, டான்ஸ் வான்ல நைட் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமாமாவே, லைட் செட்டிங்கோட சூப்பரா இருக்கும், வா போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு வராளோ இல்லையோ பாத்ரூம்ல இருந்து அண்ணன் ஓடி வராரு. நல்ல ஐடியாடா, வாடா போலாங்கிறாங்க. உனக்கே உடம்பு சரியில்லை, நீ அமைதியா எங்க ஏறுன்னு ஹீரோ சொல்ல, இங்க பாருடா எனக்கே டயரியா போய்கிட்டு இருக்கு, பாத்ரூம்லயே உட்காந்து சாவ நான் விரும்பல, செத்தாலும் பரவாயில்ல சுத்தி பார்த்துட்டு தின்னுட்டு தான் சாவன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா இப்போ 3 பேரும் ஒன்னா வந்துட்டாங்க. ஹீரோயின் அங்க இருக்க ஃபுட்டை எல்லாம் கொத்த அள்ளி போட்டு வந்துட்டு இருக்கா. இந்தாங்க நீங்களும் ஒரு வாய் வைக்கிறீங்களான்னு கேட்க அவ்வளவுதான் திரும்ப டயரியா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்பவே நான் பாத்ரூம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாரு. அடுத்து இவங்க மத்த ஸ்நாக்க வாங்கிட்டு உட்கார ஹீரோயினும் ஆரஞ்சா உரிச்சு கொடுக்குறா. அதை அங்க இருக்கவங்க பார்த்துட்டு, என்னது ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டி உரிச்சு தரலா, இவன் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்னு சொல்லி ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் பிள்ளைங்க தானே ஹெட், பசங்கெல்லாம் அடங்கிதான் போகணும், இவன் என்ன இப்படி அவன் பொண்டாட்டியை ட்ரீட் பண்றான்னு சொல்லிட்டு, இப்ப பாரு என் பொண்டாட்டிக்கு நான் எப்படி வாங்கி தரேன்னு சொல்லி அங்க இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகா கட் பண்ணி டிராகன் ஹவுஸ் எல்லாம் இருக்க மாதிரி பிளேட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ்ல டெக்கரேட் பண்ணி பொண்டாட்டி கொண்டு வந்து ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் வாய் பொழுது பார்த்துட்டு இருக்க, ஏன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திரும்பவும் அவங்க நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ண ஹீரோயினும், என் புருஷனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி, அவர் கண்டிப்பா அடுத்த டைம்ல இருந்து கீப் அப் பண்ணிப்பாருன்னு சொல்லி அவனை இழுத்துட்டு ஓடி வந்துட்டா. ஏதோ அவசரத்துல கையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா விலகி நின்னுட்டு, சாரிங்க அவங்க கிட்ட அப்படி பேச வேண்டியதா போச்சுன்னு சொல்றான். பரவாயில்ல அதுவும் ஒரு வித வாழ்க்கை தானே ஹீரோவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் என்னதான் அப்படி அடிமை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாலும் 2 பேரும் ஒருத்தரை லவ் பண்ணா மட்டும்தான் ஒன்னா நல்லபடியா வாழ முடியும். ஏன் எம்பரரே அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் லவ் இல்லாம முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடி ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்க ஓடிட்டா. ஹீரோக்கு இது கேட்டு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. இவ எட்டி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு இப்ப முன்னாடி போய் அவளை தூக்கி தோல்ல வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. இருந்தாலும் டான்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. கரெக்டா அண்ணன் என்ட்ரி. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க டப்புன்னு இறங்கிட்டான். அட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க போலன்னு அண்ணன் கேட்க ஹீரோயின் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அவ ஓடுறது பார்த்து ஹீரோவும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் தளபதி வந்து வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்க பொண்டாட்டி உங்களோட கூப்பிட்டு போக வாய்ப்பு கிடைக்கும். இந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் கேம்ல வின் பண்ற வேலையை பாருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்தா இவனுக்கு ஒன்னும் தெரியல, ஆடுறது எல்லாம் லாஸ்ட்லயே போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றான். ஏதோ ஒவ்வொரு நம்பரை கீழே ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனும் ஒவ்வொரு நம்பரை எடுத்து வைக்க சொல்றான். ஹீரோ சொன்னபடி கேட்க 5th பிரின்ஸ் எப்படியோ வின் பண்ணிட்டாரு. இத ராணி மேல நின்று பார்த்துட்டு அது 6th பிரின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து காது சுத்தம் பண்ணணுமாமா. ஒரு ஹஸ்பண்ட்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோவோட பாடி கார்டு தான் படுக்க வச்சு பண்ணிட்டு இருக்கான். அவன் சுத்தம் பண்றங்கிற பேர்ல காதையே செவிடாக்கி விட்டுட்டான். அவ்வளவுதான், இதுலயும் ஃபெயில். அடுத்து சில்லி ஆயில ப்ரிப்பேர் பண்ணணுமாமா. நீங்க பண்ற சில்லி ஆயில எங்களோட பிரின்சஸ் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்கள மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ உடனே தடபடலா பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் என்ன சொல்றானா, அவங்க உங்க மேல கோவத்துல இருக்காங்க. சோ நீங்க ஆயில் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கட் பண்ணி அவன் முன்னாடி ஒரு 5 ஆயில் இருக்கு. ஒவ்வொன்னா எடுத்து டேஸ்ட் பண்றா. அதுல இவன் பண்ணது டேஸ்ட் பண்ணதும் ஃபெஸ்டிவல் நைட் ஒரு கேக் பண்ணா இல்லையா, அந்த ஃபிளேவர் தான் உள்ள போட்டு பண்ணிருக்கான். சோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எதை சூஸ் பண்ணான்னு தெரியல. இப்ப வெளியே வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றாங்க. எங்களோட பிரின்சஸ் நீங்க செஞ்ச ஆயில தான் சூஸ் பண்ணாங்க. ஆனா 5th பிரின்ஸ் வெச்ச டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆனதால அவருக்கு எந்த ஒரு திறமையும் இல்லாததால பார்க்க அனுமதி இல்லன்ட்டாங்க. அவ்வளவுதான், 5th பிரின்ஸ் கடுப்பாயிடுச்சு. என்ன நீங்க இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க, அப்ப கரெக்டா சூஸ் பண்ணிட்டா பார்க்க விடுவீங்கன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் வாழ்வாளுன்னு கத்துறான். இங்க பாருங்க, 5th பிரின்ஸா இருக்க நீங்க என் தங்கச்சி முன்னாடியே இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க கேக்குற. அதனால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா. என் தங்கச்சி உன்னால ஹாப்பியா வச்சுக்க முடியலன்னா டிவோர்ஸ் வாங்கிக்கிறது தான் 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு திரிறாங்கன்னு சொல்லி அவன் வந்து இப்பவே நான் வீட்டுக்கு போறேன், என் அப்பா என்ன தோர்த்தி அடிச்சாலும் சரி நான் வீட்டுக்கு போய் அவன் சொல்லிட்டு போட்டி படிக்க கட்டி அந்த மூட்டையை தூக்க திருவிட்டு விழுறான். ஹீரோயின் பார்த்துட்டு நீங்க இப்படி எல்லாம் ஓடக்கூடாது, நாங்களும் இருக்கோம்ல அப்படிங்க. அப்புறம் நான் என்னதான் பண்றதாமா, நான் என்ன பண்ணாலும் இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, என்னால முடியாதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்புறான். இப்ப ஹீரோ வந்து இங்க பாரு, நீ இங்க இருந்து போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், ஆனா அப்படி ஓடிட்டேனா நான் உன்னை கேஷ் பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் அப்பாவே உன் காலை உடச்சு விட்டுருவாரு, அதனால நீ கவலையே படாத, நம்ம போய்க்கலாம், வா 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 வான்னு கூப்பிடுறான். என்ன இப்படி விளையாண்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு சாங் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு புரியுது. ஏன் எனக்கு தான் 6th பிரின்ஸை பிடிக்கல, ஆனா இந்த கல்யாணம் காலகாலமா நடந்துட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரோட இருந்துட்டு இருக்குங்கிறா. ஹீரோ என்னடியே சொல்றேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க இவன், இல்ல உங்களுக்கும் என்ன பிடிக்காதல அப்படின்னு மழுப்புறா. அவ்வளவுதான், நீ நானும் ஒண்ணுங்கிற மாதிரி ஹீரோ சாஞ்சு உட்காந்துட்டான். இப்ப 4 பேரும்
என்னடா பண்றாங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ நேரா ராணியை பார்க்க போறா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இஷ்டமே கிடையாது, பிடிக்காம 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நீ என்னதான் பேச போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எப்படி இருந்தாலும் எங்களோட உதவி உங்க ஸ்டேட்க்கு தேவைப்படுது, அப்படி இருந்தும் நீங்க இதை எதிர்க்கிறீங்க. அதே போல எனக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. சோ ஒன்ஸ் நான் பவருக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவேன். இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். ஒரே ஒரு டைம் அவங்க 2 பேரையும் மீட் பண்ண மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் சாங் ஆரோவை விட்டுட்டு இருக்கா. கரெக்டா சென்டர் பாயிண்ட்கே போய் அடிக்குது. 5th பிரின்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பர் சூப்பர்னு சொல்லி கை தட்டிக்கிட்டு இருக்காரு. சாங் கண்டுக்கவே இல்ல. இப்ப வேகமா அந்த இடத்து விட்டு போக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இல்ல, நான் சொல்றதுதான் கேளு, நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன். இனிமேல் முன்னாடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கவே மாட்டேன். நான் கல்யாணமும் இனிமேல் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்குன்னு இருக்க ஒரே பொண்டாட்டி நீ தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் இப்படி பேசவும் அவனை ஸ்டாப் பண்ணுன்னு ராணி சொல்லிடுறாங்க. சோ தளபதி உடனே அம்ப விடுறாங்க. அது நேரா அவனை பார்த்து வரவும் கரெக்டா சாங் அதை கையிலேயே பிடிச்சிட்டா. ஆனா அவ கையில ஃபுல்லா காயம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஐயோ நீ காப்பாத்திரியான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கிழிச்சு கட்டி விடணும்ல, சரின்னு சொல்லி கிழிக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. அவளே அசால்ட்டா கிழிச்சு கட்டிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. 5th பிரின்ஸ், என்ன நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது என்ன கொல்லவே பாக்குறீங்களோன்னு சொல்லி எகிர்றான். அவளை கூப்பிட்டு போகணும்னா அம்பு விடுற போட்டியில என்னோட நீங்க கலந்துக்கணும், அதுல வின் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னவும் அவர் பேக்ல 2 ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அம்பு விடவே தெரியாது. சோ அதனால இப்ப ஹீரோ அதை எடுத்துக்கிறான். இப்ப ஃபர்ஸ்ட் கண்ணை கட்டிட்டு ராணி தூரத்துல இருக்க ஒரு பென்டென்ட் குறி வச்சு அடிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ லாஸ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, நர்வஸ் ஆகாம அடிங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் கண்டுக்கல ஹீரோ. அடுத்து ஹீரோவும் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கிறான். பார்த்தா ஹீரோ ஒரு படி மேல போய் அந்த பென்டென்ட்ல இருக்க சென்டரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சிருக்கான். சோ இப்போ எல்லாரும் சந்தோஷமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சொல்ல, ஹீரோயின் சொல்றது மட்டும் கண்டுக்கவே இல்லை. அடுத்து நம்ம ஹீரோயின் சாங்கோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ராணியும் வராங்க. பரவாயில்ல உட்காரு உட்காருன்னு சொல்லி 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. நானும் சாங் மாதிரியா தான் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப சரி நீ இங்கே தங்கிடு, இங்க ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பியமாங்கிறாங்க. இல்ல அவரே என்கிட்ட ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு, அதனால அவரே எனக்கு போதும்னு இருக்கா. ஹீரோயினும் ஹீரோ கூட எந்த ஒரு விருப்பமும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஹீரோவும் அண்ணனும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க வரதுக்கு எஸ் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறா. இனியும் என்னதான் பண்றதாம், அவளுக்கு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி புலம்ப. இங்க பாருங்க, நீங்க ராஜா சொன்னதுக்காக மட்டும் அவங்களை இங்க கூப்பிட்டு வரக்கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா வரவே மாட்டாங்க. நீங்க உங்க உண்மையான அக்கறையோட அவங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றா. இப்ப கேக்கு கொடுக்கும்போது பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு, எழுந்து போயிட்டான். இவ பார்த்துட்டு 2 பேருக்கு நடுவில் பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்கும் போலேன்னு சொல்றா. ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஆமா உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்றா. அவ புக்கு தலைகளை வச்செல்லாம் படிச்சுட்டு இருக்கான். புக்கு தலைகளா இருக்கிறது கூட தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவும் அவ அன்னைக்கு நைட்டு வெளியே போகும்போது சொன்னா இல்லையா, 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணலனா கடைசி வரை ஒன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதும், அப்புறம் எனக்கு அவர் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நினைச்சு பார்த்துட்டு இப்ப பேச வரும்போது கரெக்டா அண்ணன் ஓடி வரான். வாடா வாடா வந்து திமிரு பிடிச்ச போல வந்திருக்கு, வந்து பாருடான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப அவங்களும் வெளியே இருந்து வராங்க. ராணி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. எல்லா நாடும் அமைதியா இருக்கிறதுக்காக 6th பிரின்ஸ் எங்க நாட்டு ராணியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பிரின்சஸோ 5th பிரின்ஸோ சேர்ந்து வாழலாம், அவங்களை நீங்க தாராளமா கூப்பிட்டு போலான்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ தைரியமானவனா, புத்திசாலித்தனமா, திறமையானவனா இருக்கிறதால அவங்க இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க கூட பிடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கா. சோ அதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக்கா நின்னுட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயின் பொக்குன்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் பேலஸ்ல தான் இருக்காங்க. ராணியும் வராங்க. என்னோட தங்கச்சிக்கு மறுபடியும் உங்க கூட வரதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மேரேஜும் பிரேக் ஆக கூடாதுன்னா நான் 6th பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சோ எந்த ரூல்ஸும் பிரேக் ஆகாது. நான் கான்ட்ராக்ட் கூட ரெடி பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லு, ஜின் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து இல்ல நீங்க சொல்றது புரியல அப்படிங்கிறான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன், நான் சொன்னது எல்லாமே உண்மைங்கிறாங்க. இல்லங்க ஆல்ரெடி எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் வேற கூட இருக்கா இல்லையா, அவளை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. 5th பிரின்ஸ் கிட்ட பிடிக்காம வாழ்ற என் தங்கச்சி போல தானே உன்கிட்டயோ வாழ்ந்துட்டு இருக்கா, என்கிட்ட சொன்னா அப்படின்ட்டாங்க. அடி பாவி எல்லாத்தையும் இப்படி சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோ ஒரு லுக்கு விட ஒன்னும் தெரியாத பப்பா வாட்டு நின்றுட்டு இருக்கா. இப்ப அவளை பிடிச்சு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு எங்க 2 பேருக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா நான் இப்ப அவளை விரும்புறேன், அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், சோ நீங்களும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப சாங் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்க, ரூல்ஸ் தானே பிரேக் ஆக கூடாது, நான் போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, 5th பிரின்ஸ் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, அவன் பார்க்க அசிங்கமா கேர்லெஸ்ஸா ஒன்னுத்துக்கும் ஆகாதவனா இருக்கலாம், ஆனா அவனால என்ன திருப்பி கூட அடிக்க முடியாது, சோ அவன் நல்ல பர்சன் தான், நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அங்க போய் சந்தோஷமா தான் இருப்பேன், ஏன்னா அங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, சோ நீ வருத்தப்படாதுன்னு சொல்லி அக்காவை சமாதானப்படுத்துறா. உடனே ராணியும் என் தங்கச்சி எப்போ அங்க கல்யாணம் பண்ணி போனாலோ அதுல இருந்து அவ இன்ன வரைக்கும் ஹாப்பியாவே இல்ல, அதனால 5th பிரின்ஸ் நீங்க தான் அவ ஃபேஸ்ல திரும்பவும் அந்த ஸ்மைல கொண்டு வரணும், அப்படி திரும்ப அவ ஹாப்பி ஆயிட்டானா நீங்க தாராளமா அவளை அழைச்சிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப பின்னாடி திரும்பினா 2 பேரும் கை கோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கையை விடுங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாளோ
சாப்பாடே உள்ள இறங்க மாட்டேங்குது. எப்படிதான் இவளை சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அன்னைக்கு ஃபெஸ்டிவல் நைட்டு அக்காவோட உட்காந்து சாப்பிடுறது, ஒன்னா டான்ஸ் பாக்குறதுன்னு சொல்லி எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. சோ இப்போ இது ஞாபகம் வந்ததும் அந்த டான்ஸை கத்துக்கிறதுக்காக இப்போ கத்துக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அடி சும்மா பலமா விழுந்துட்டு இருக்கு, ஒரு அசைவும் வர மாட்டேங்குது ஃபேஸ்ல. அப்பா என்ன கொண்டாலும் பரவாயில்ல, இவனுங்களே என்ன இங்க கொண்டுருவானு போல, என்ன விடுடான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வர ஹீரோவோ உள்ள விட்டு சாத்திட்டான். இப்ப கட் பண்ணி 2 மைட்ஸும் சாங்க வலுக்கட்டையமா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது வந்துட்டு ஃபேஸ் சேஞ்சிங் டான்ஸ். முகத்தை மாத்திட்டே இருப்பாங்க போல ஆடாட. இப்போ நம்ம 5th பிரின்ஸும் முகத்தை மாத்த தெரியாம ஒரே ஒரு மாஸ்க் மட்டும் போட்டு கன்றாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஃபேஸ் சேஞ்சிங்கா? ஒரு மண்ணும் இல்லைன்னு சொல்லி எழுந்து போக இருமான்னு சொல்லிட்டு இப்போ ஓடி வந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உனக்கு இது பிடிக்கிறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்றது தெரியுமா அப்படிங்க. அப்போ நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்கிறா. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டதும் இப்ப திரும்ப போக, இல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அவ சொன்னது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம லைனா சொல்ல அவளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஒரு வழியா சிரிச்சுட்டாப்பான்னு சொல்லி சந்தோஷமா அந்த இடத்தையே உலா வராரு. இப்ப கட் பண்ணி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்க 2 பேரும் பிரிச்ச கூடாதுங்கிறதுக்காக தானே நீ வரத ஒத்துக்கிட்ட, உனக்கு பிடிக்கலன்னு தெரியும், இங்க நீ எப்படி இருக்கியோ அங்கேயும் நீ அப்படியே இருக்கலாம், இதனால என்ன, என் அப்பா தான் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவாரு, இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளும் அவங்களுக்காக நான் வரல, எனக்கு பிடிச்சதால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ கொஞ்சம் காதலும் மலர்ந்துடுச்சு போல. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை கிட்ட கையில ஒரு குச்சியை வச்சு வேற அதை உடச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோ நீ திரும்ப வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நானா யாராச்சும் ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என் அம்மா அப்பா போலயே வாழ்வேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கூட 2 பேரும் சேர்ந்து தீர்த்துப்போம், அவரும் எனக்காக நிறைய டிஷஸ் எல்லாம் பண்ணி தருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்ப அந்த குச்சியை கையில கொடுக்க அவளும் நான் நினைக்கிற அந்த பர்சன் என்ன பிடிச்சவனாவும் எனக்கு பிடிச்சவனாவும் இருக்கணும்னு சொல்லிட்டே அந்த குச்சியை உடைக்க நம்ம ஹீரோ தோத்துட்டாரு. நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி சோகமா எழுந்து போயிட்டாரு. இப்போ ஒரு வழியா அவர் சிரிக்க வச்சுட்டாரு இல்லையா, அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். சோ கடைசியா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப ராணி நம்ம 5th பிரின்ஸை பார்த்து, என் தங்கச்சி கிட்ட மட்டும் மறுபடியும் ஒய்ஃப் கைஃப்னு சொல்லி பேசினேன்னு வச்சுக்கவே அப்புறம் காலத்துக்கும் குழந்தை பிறக்காம பண்ணிடுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோ கொஞ்சம் குடிச்சிட்டான், ஆனா மட்டும் ஆயிட்டான். சோ கஷ்டப்பட்டு அவனை இழுத்து கொண்டு வந்து பெட்ல போட்டு போயிட்டாங்க. இப்ப மிட் நைட்டு பேய் மாதிரி எழுந்து உட்காந்துருக்கான். ஹீரோயினும் வந்து ஃபுல்லா குடிச்சவங்க கூட நேரம் நிக்கிறாங்க. இத்தனோடு குடிச்சிட்டு நீங்க என்ன இப்படி அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, படுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்லையே அப்படி இல்லை இல்லையே அப்படிங்கிறா. கட்டாயத்து மூலமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அதனால தானே ராணி கிட்ட கூட இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு கேட்கறான். இல்ல அது முதல்ல ஸ்டார்டிங்ல பிடிக்காம தானே இருந்தோம் அப்படிங்கிறா. அப்போ முன்னாடி தான் உனக்கு பிடிக்காம இருந்துச்சா, இப்போ உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, நீங்க என்னோட மாஸ்டர், நான் உங்களோட சர்வெண்ட், ஒரு சர்வெண்ட் எப்படி மாஸ்டர் லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் ஆறு உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கோச்சுக்கிட்டு திரும்புறான். இல்லைங்க நான் உங்களை வெறுத்ததே கிடையாதுன்னு சொல்றா. அப்போ வெறுக்கலனா கொஞ்சமாச்சு என் மேல லவ் இருக்கும்ல அப்படிங்கிறா. அது எனக்கு தெரியலையே, நம்ம திருத்துன்னு முழிக்க ஹீரோ இப்ப டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டான். அவளும் பொம்மையாட்ட உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அவன் கண்ணை பார்த்துட்டு அப்படியே மாட்டி ஆயிட்டான். இப்போ அடுத்த நாள் எழுந்து வரான். நேத்து என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ ஞாபகம் இருக்கே, கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு, அவங்க வந்து படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க, நானும் தூங்கிட்டு அவ்வளவுதானங்கிறான். எனக்கு அவ்வளவுதானா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மனசுல வச்சுட்டு போங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவனை விரட்டி அடிச்சுட்டு ரூம் ஃபுல்லா வளர்த்துறா. ஒருவேளை அந்த கனவா இருக்குமோ இல்ல நிஜமா இருக்குமோன்னு சொல்லி பைத்தியக்காரியாட்ட அலைஞ்சு கடைசியில கத்தவே ஆரம்பிச்சிட்டா. அடுத்து சேங்கோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. எனக்கு ஒரு அக்கா இருக்கு, அவங்களோட மாஸ்டர் அவங்க கிட்ட இன்டிசென்டா பிஹேவ் பண்ண மாதிரி அவங்களுக்கு கனவு கண்டிருக்காங்க, இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோவையே வச்சுதான் பேசுறான்னு. கனவு தானே வீடுன்னு சொல்ல, ஆனா உண்மையா நடந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இங்க ஹீரோவோட இடம் சின்சுவான் ஸ்டேட்டை காட்டுறாங்க. அங்க ஜின் ஸ்டேட் கிட்ட இவங்க லோன் வாங்கியிருக்காங்களாமா. சோ அந்த லோனை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா டான்ச்வான்ல ஃப்ரெட் வந்துச்சு இல்லையா, சோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவங்களும் டக்குன்னு திருப்ப வேணும்னு சொல்லி கேட்கறதால இவங்க கிட்ட கிடங்குலயும் எதுவும் இல்ல. சோ இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லி அப்பா செகண்ட் பிரின்ஸ் கிட்ட கேட்டா, செகண்ட் பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, மக்கள் கிட்ட டாக்ஸை வசூல் பண்றது கஷ்டம், அவங்களும் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அதனால இதை யோசிக்க கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு போறான். இப்ப வெளியே வந்ததும் 4th பிரின்ஸ் இது மாதிரி ஹீரோ அங்க போய் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டானாமான்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், அவெல்லாம் என்னோட பொசிஷனை ஒன்னும் பண்ண முடியாது, பார்க்கலாம் என்னதான் பண்றாங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு போறாரு. இப்போ டான்ச்வான்ல இருந்து அவங்க எல்லாரும் திரும்பவும் வந்தாச்சு. ஹீரோ இறக்கி விட கையை நீட்டினா கண்டுக்காம உள்ள போய்கிட்டு இருக்கா. இப்ப ரூம்க்கு வந்து துணியை மடிக்க அப்பவும் அதே ஞாபகம், என்ன வேலை பண்ணாலும் டப்புன்னு கண்ணு முன்னாடி வந்து போகுது. எழுத ஆரம்பிக்கலான்னு பார்த்தா கிஸ்ன்னு எழுதி வச்சிருக்கா. பைத்தியமே பிடிச்சிக்கும் போல. கரெக்டா ஹீரோவும் கூப்பிட்டு, கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே எங்கேயும் அதிகமா சுத்தாத, யாராச்சும் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்தா கூட வாங்கிடாத, ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல சோ மேல ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. ஜின் ஸ்டேட் இவங்க கிட்ட திரும்பவும் லோன் கேட்கறது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்காக இவரும் ஒரு பிளான் போட்டுட்டு தான் இருக்காரு. கரெக்டா ஹீரோயினுக்கு வேற பசி எடுத்துருச்சு. வயிறு சவுண்ட் போட ஸ்டார்ட் பண்ணதும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு வாய் கூட உள்ள போல. இதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ கொடுக்க வரும்போது பக்கத்துல ஒரு
பிளேட்டை எடுத்து அமுக்கிட்டு இருக்கா. எதுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, நான்லாம் பண்ணவே இல்லையேன்னு இருக்கா. கரெக்டா தங்கச்சிக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை, சோ வந்து பாருங்கன்னு சொல்லி வேற அறிக்கை. இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பாடி கார்டு தங்கச்சியை பார்க்க ஓடிட்டாரு. இப்போ அவரும் அங்க வந்ததும் பாசமலர் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 6th பிரின்ஸ் என்ன உண்மையாவே மிஸ் பண்ணிட்டானா, நான் இப்பவே போய் பார்க்க போறேன்னு சொல்ல, இல்ல அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க இப்ப அங்க போறது நல்லதுல, நீங்க இங்கே இருங்கன்னு சொல்றான். எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களான்னு சொல்லி அவ குழந்தை பிள்ளை மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் 5th பிரின்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ என்னோட சேர்ந்து தான் ஒரே ரூம்ல தான் தங்கணும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு அவளோட ஈட்டி அம்பை எல்லாம் அப்படியே மயில் தோகை மாதிரி அவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி எல்லாம் மனசை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான் பாரு. இந்த பக்கம் 2nd பிரின்ஸ் ஜியாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவரோட பிளான் என்னன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கான் தான் பேரு, மனசுல ஓடுறதெல்லாம் அதே சீனு. அதனால சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஜியா பார்த்துட்டு என்னாச்சு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்குன்னு சொல்லி கேக்குறா. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க சாங்கு, அவர் புருஷா அவகிட்ட இன்டீசென்டா பிஹேவ் பண்ணிட்டாராமான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டான். ஒரே ஷை ஹீரோயினுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி கிறுக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பாட்டுல வந்து